அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து முப்படை வீரர்களுக்கும், முன்னாள் முப்படை வீரர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும், இங்கு வந்திருக்கும் நமது அடிஷனல் டிஎஸ்பி சார், சகாய ஜோஸ் சார் அவர்களையும், இப்போ நம்ம மேடம் வரப்போறாங்க, வந்துட்டு இருக்காங்க. மேடம் சாந்தி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் நான் நிற்கிறாரு சிவில் ட்ரெஸ்ல. அச்சுதன் சார், அவங்க எல்லாத்தையும் நான் வருக வரவேற்கிறேன். சைபர் கிரைம் இது ரொம்ப நாள் ஆயிட்டு. பட் நமக்கு இன்னும் வயசான ஆளுங்களுக்கு அது புதுசு. நம்மளை சேர்ற வரைக்கும் அது புதுசு தான். எப்போ வருது, என்ன சொல்றோம், எந்த ஷேப்ல வருது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த காலத்துல கொள்ளை அடிக்கிறவன் இருந்தான், கொள்ளை அடிக்கிறவன் கத்தியை தூக்கிட்டு அறுவலை தூக்கிட்டு அலைஞ்சாங்க, தெரிஞ்சுது இவன் கொள்ளைக்காரன் அப்படின்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எவன் எப்படி என்ன அழகா சிரிச்சுக்கிட்டு நல்ல இன்டெலிஜென்டா இருக்கவன் தான் கொள்ளைக்காரன். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிவிட்டது. ஸோ அதை பற்றி இப்போ நமக்கு எடுத்து சொல்வதற்காக ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து நமக்காக வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம டிஎஸ்பி சார் இங்கே பர்சனலி வந்தது நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றோம், ஒரு பெரிய பெருமைக்குள்ள விஷயம். ஸோ அவங்க எல்லாம் நம்ம ஒரு ஈர்க்கரத்தோடு ஒரு கிளாப் பண்ணி அவங்க வரவேற்கலாம். So I just now request, you can proceed now. Sir. I request DSP sir, சகாய ஜோஸ் சாருக்கு ஒரு 2 வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நாட்டின் பாதுகாப்புக்காகவும் அதன் இறையாண்மையை பாதுகாக்க அயராது உழைத்து தற்போது ஓய்விலும் அதே உணர்வோடு இருந்திருக்கும் முப்படை வீரர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சார் சொன்னது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம தெரிகிற வரைக்கும் புதுசு தான், தெரிஞ்சா பழசு, அப்படிதானே? அழகா சொன்னாங்க. எந்த ஒரு விஷயமுமே, எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கு தெரிகிற வரைக்கும் அது புதுசு தான். நம்ம சேர்றது வரைக்கும் புதுசு, சேர்ந்ததுன்னு ஆட்டோமேட்டிக்காக பழசாயிரும். ஆனா இந்த சைபர் கிரைம்ங்கிறது இணைய வழி குற்றம். சைபர்னு சொன்னோன்னா நீங்க வேற எதை யோசிக்க கூடாது, இணைய வழி. இன்னொன்னு அழகா சொன்னாங்க, நம்ம எதிர்த்து நிற்கும் எதிரியை கண்ணுக்கு முன்னால பார்த்து அவன்கிட்ட போராடுறது ஒரு விதம். ஆனா இந்த எதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரி, நீங்க யாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாங்க மேக்சிமம் சேலரிடு பீப்புளுக்கு தான் இன்னைக்கு நாங்க எய்ம் பண்றோம். ஏன்னா அவருடைய அந்த சைபர் குற்றங்களும் பார்த்தீங்கன்னா சேலரிடு பீப்புள், அதாவது யார் சம்பளம் வாங்குறாங்களோ, மாதாந்திரமா வாங்கிட்டு இருக்காங்களோ, யார் இந்த ஓய்வூதியம் பெறுறாங்களோ, இவங்களதான் இன்னைக்கு குறிவைத்து அந்த தாக்குதல் நடக்குது. அது ஒரு தாக்குதல், சைபர் அட்டாக், அது ஒரு தாக்குதல். நீங்க நாட்டுக்காக போராடுனீங்க, நாட்டுக்காக அந்த எதிர்ப்புகளெல்லாம் சமாளிச்சிங்க. ஆனா இதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டிதான் நாங்க இன்னைக்கு இந்த ஒரு அரிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். எங்களுடைய பணி இதுதான். இணையவழி குற்றத்துல யார் யாரு இன்னைக்கு அகப்பட்டிருக்காங்களோ அவங்கள பாதுகாக்கிறது தான் எங்களுடைய பணி. இன்னைக்கு எங்களுடைய ஹிஸ்டரி படி, எங்களுடைய டேட்டாஸ் படி, சீனியர் சிட்டிசன், that means above 60 தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. ஃபோனில் அவங்கள பேசி அவங்களோட வாய் ஜாலங்களால ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அது எப்படிங்கிற நிகழ்வை மட்டும் ஒன்று நிகழ்வு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட். அரசு கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானா? அரசு கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? ஒரு ஆளை காவல்துறை கைது செய்வது, கைது, அரெஸ்ட். வாட் இஸ் மீன் டிஜிட்டல் அரெஸ்ட்? டிஜிட்டல் என்னது? இன் பர்சன் கிடையாது, டிஜிட்டல். டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம், அப்படிதானா? டிஜிட்டல் வேர்ல்டு. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன? தொழில்நுட்பம். சரி, தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி உங்களை கைது செய்ய முடியும்?
நீங்க ஒரு ஆளுக்கு வராம, இப்ப அரெஸ்ட்ங்கிறது வந்து நான் டச் அப்படிதான், உங்களை கைது சொல்லேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அரெஸ்ட். அரசோட ப்ரொசீஜர் இதுதான். நான் உங்களை கைது செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கைது செய்யணும். அப்ப டிஜிட்டல் அரெஸ்ட்னா தொழில்நுட்பம் மூலமா எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? போன் மூலமா சொன்னீங்க, எப்படி போன் மூலமா சொல்லி பண்ண முடியும்? அந்த அனுபவம் யாருக்கா இருக்குதா? இங்க யாருக்காவது அந்த மாதிரி ஒரு அனுபவம்? ஓகே, அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸாவே சொல்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வரும். எப்படி போன் கால்னா, நீங்க வந்து உங்க டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க, உங்க பேங்க் டீட்டெயில்ஸ், உங்க கடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த மேல பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மேல எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்க போதைப் பொருள் கடத்துறீங்களோ சந்தேகம் இருக்குது. உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். நான் உங்களைன்னு சொல்றது யார? அந்த அக்கௌண்ட் சொல்றேன். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேலன்ஸ் கூட அக்கௌண்ட் சொல்றேன். உங்களுக்கு இந்த பணத்துக்குள்ள எந்த சோர்ஸும் உங்களுக்கு தெரியல, நாங்க வந்து சிபிஐல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நான் ஒரு ஹையர் ஆபீசரை பேசிக்கிட்டு இந்த செகண்ட்ல இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த செகண்ட்ல இருந்து? பேசுற இந்த மணித்துளியில இருந்து உங்களை கைது செய்துள்ளோம், நீங்க எங்கேயும் பேசக்கூடாது, உங்க போன்லாம் உங்கள்கிட்ட வேற போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, நீங்க யார்கிட்ட பேசணும் அவங்களும் இந்த அரெஸ்டுக்குள்ள வந்துருவாங்க, நீங்க வேற யார்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? இந்த அரெஸ்டுக்குள்ள வந்துருவாங்க, உங்க ஃபேமிலி யார்கிட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே முடக்கிறது பார்ப்பான். அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து போட்டோஸ் அனுப்புவான். எப்படின்னா, ஒரு ஹையர் ஆபீசர் ஒரு சிபிஐ ஆபீஸ் போல ஒரு தோரணையை கொடுத்து, அந்த சிபிஐ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி இருக்கிறது போல அந்த போட்டோஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஹையர் ஆபீஸ் பாத்தீங்கன்னா இந்த காலர் போன்ல வச்சு பாத்தீங்கன்னா அவர் பக்காவா இருப்பாங்க. ரியல் ஆபீசர்ஸ் கூட பாத்தீங்கன்னா தோத்து போவாங்க அவங்க கூட. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு வந்து பிரமிப்பு கூட்டக்கூடிய போட்டோஸ் அனுப்பி உங்களை என்ன செய்வாங்க? நம்ப வச்சிருவான். இப்ப நீங்க எப்படி இப்ப அட் பிரசன்ட் நீங்க என்ன எப்படி இருக்கிறீங்க? அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். சாரி அப்ப வந்து இந்த ஒரு நிகழ்வு, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமா உங்களை யாராவது தொட்டாங்களா? யாராவது உங்களை தொட்டாங்களா? தொடல. யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வரல. நீங்க யாரையாவது நேரடியா பார்த்தீங்களா? பார்க்கவும் இல்லை. ஆனா நீங்க என்ன எப்படி இருக்கிறீங்க? யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு நீங்க ஃபார்மாலிட்டி சொல்லலாம். நீங்க வந்து உங்க அக்கௌண்ட் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன், இந்த நம்பரை வந்து உங்களுக்கு ஓடிபி வரும், நீங்க இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அந்த இதை வந்து இமீடியட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஆர்பிஐல கொடுத்து செக் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த அமௌண்ட் எப்படி வந்து செக் பண்ணும். அப்ப நீங்க இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வெளியே வந்துடலாம். ஆஃப்டர் 1 hour இல்ல 2 hours 24 hours நினைச்சிடும், இந்த பணம் வந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்னு உங்களை நினைச்சுவான். ஸோ நீங்க எப்ப அந்த ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க சமாளிச்சு அந்த தப்பை பண்ணிடுவீங்க. எந்த தப்ப? ஓடிபி சொல்லிடுவீங்க. உங்க அக்கௌண்ட்ல என்டையர் அமௌண்ட்டும் ட்ரெயின் ஆயிடும், போயிடும். இது ஒரு விதமாக. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்சல் வரும். இந்த அனுபவம் யாருக்கா இருக்குதா? எனிபடி? உங்களுக்கு ஒரு பார்சல் வரும் அப்படின்னு நான் பேசுவேன். நான் வந்து அமெரிக்கால இருந்து பேசுறேன், நீங்க வந்து ரொம்ப இதா பண்றீங்க, உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நினைச்ச ஒரு பார்சல் அனுப்பி இருக்கிறேன் அப்படி ஒருத்தர் பேசுவான். முதல்ல பேசுறோம்னா நீங்க நினைப்பீங்க, ஆனா அந்த பேசுறது பாத்தீங்கன்னா நான் பேசுறது போல இல்ல, உங்களை அப்படி ஈர்க்கக்கூடிய அளவு பேசுவான். பேசி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வச்சுருங்க, ஒரு 2-3 days கழிச்சு உங்களுக்கு இந்த பார்சல் வரும். நான் இன்வைட் பண்ணிட்டேன். அப்ப நீங்க இப்ப என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு, ஏதோ அன்னோன் ஃப்ரெண்டு ஒரு பார்சல் அனுப்புறாரு. ஒரு 3 days கழிச்சு இன்னொரு ஃபோன் கால் வரும், நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறோம், உங்க பேருக்கு ஒரு பார்சல் வருமா? ஆமா சார் வரும் சார். அது வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? கஸ்டம்ஸ்னா இப்ப யூஎஸ்ல இருந்து வரணும், எங்க தான் வரணும்? எனிஒன் ஏர்போர்ட் கொரியர், அப்படிதானா? நாங்க செக் பண்ணும்போது அதுல வந்து டாலர்ஸும்
ஐபோன் இருக்குது. என்ன இருக்குது? டாலர்ஸ் அண்ட் ஐபோன். லேட்டஸ்ட் வந்து 16 ப்ரோ மேக்ஸ். அப்படி இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லேட்டஸ்ட் போனை சொல்லுவான். டாலர் உங்களுக்கு $1000 இருக்கு. $1000 எத்தனை ரூபாச்சு? இல்லது $1,00,000 எத்தனை ரூபாச்சு? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய், 80 லட்சம் ரூபாய். $1,00,000 தான் இன்னைக்கு 80-85 லட்சம் ரூபாய் அப்படின்னா. ஆனா அப்படி இருக்கிறதுனால இதை நீங்க அந்த கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எடுக்கணும்னா இருந்தா நீங்க 5 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த பார்சல் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இன்டிமேட் பார்சல் வருதுன்னு ஒரு ஆள் பேசிட்டாரு. அவர் ஒரு பிரீஸ்ட் போல பேசலாம். ஒரு பிரீஸ்ட் என்னது? சாமியார். சாமியார்னு இந்த கிறிஸ்டியன்ஸ்ல சாமியார் இருக்காங்களா? சாமியார் ஃபாதர்ஸ் அவங்கள போல பேசலாம். இல்லைன்னா ஒரு ஏதோ சோசியல் ஒர்க்கர் போல பேசலாம். எப்படி வேணாலும். இப்போ உங்க மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஐபோன்லயும் $1,00,000 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்க மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கும்? ஐபோன்லயும் $1,00,000. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் சொல்றான், இப்ப இந்த கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும்னா நீங்க 5 லட்சம் ரூபாய் கட்டணும். நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னு என்ன செய்வீங்க? நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவீங்க. உடனே கொடுத்துட்டீங்கன்னா அவன் அலர்ட் ஆயிடுவான். என்ன செய்வான் தெரியுமா? கொஞ்சம் போருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க 5 லட்சம் கொடுத்துட்டீங்க. ஆனா அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க இன்னும் வந்து இதை டாப் அப் பண்ணணும். எந்த அமௌண்ட? டெபாசிட் அமௌண்ட டாப் அப் பண்ணணும். இன்னும் ஒரு 5 லட்சம் கட்டணும். உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வரப்போகுது. இன்னும் 5 லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் தெரியுமா? இன்னும் 5 லட்சம் கேட்பான். இப்படி கேட்டுட்டேன்னா நீங்க ஏழு ஆயிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் தீர்வு வரையும் கேட்பான். கடைசியில் பாத்தீங்கன்னா வித்தின் வீக் ஆர் கப்புள் ஆஃப் வீக்ஸ், வித்தின் வீக் ஆர் கப்புள் ஆஃப் வீக்ஸ் உங்க என்டையர் அமௌண்ட்டுமே ட்ரைன் ஆயிடும். அடுத்தது போனே வராது. எந்த போனு? ஒரு ஆள் பேசுனா பாத்தீங்கன்னா போன் வராது. அந்த போனுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போன் போகாது. அந்த சிம் டிஸ்மேண்டில் பண்ணிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்ப லேட்டஸ்டா இப்ப நான் சொல்ற இவெண்ட் எல்லாமே லேட்டஸ்டா நடந்திருக்கக்கூடியது. இப்ப இந்த கரண்ட்ல இருக்குது. இப்போ அடுத்த ஸ்காலர்ஷிப் ஸ்பேம். ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படிதான் பிள்ளைகள் அல்லனா பேர பிள்ளைகள் ஸ்டேஜ் இருக்கிறீங்க. என்ன செய்வாங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற +2 படிக்கிற ஒரு பையன் இல்ல பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணுவான். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, இவ்வளவு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வாங்கணும்னா நீங்க இவ்வளவு கட்டணும். இதெல்லாம் அமௌண்ட் சின்னதா இருக்கும். ஒரு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000, 25,000. ஆனா அந்த 10,000, 15,000, 20,000 பார்த்து ஒரு கிராமத்துல அவருக்கு அது வந்து பெரிய அமௌண்ட். அது உண்டா இல்லையா? ஒரு 10,000 ரூபாய்ங்கிறது வந்து ஒருவேளை எனக்கு வந்து நான் மாசம் வந்து சம்பளம் ஒரு அட்ராக்டிவ் சம்பளம் வாங்கிட்டு இருக்காலும் ஒருவேளை எனக்கும் பெருசுதான் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம். ஒருவேளை எனக்கு பெருசுதான் இருக்கலாம். ஆனா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயிக்கு அந்த 10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு போயிடும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி உங்களை ஏமாற்ற முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட்ல how it is possible? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நான் முதல்ல சொன்ன 3 இன்சிடென்ட்ல யாராவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நடந்த ஒரு ஏமாற்றத்தை வெளியே சொல்றது வெக்கம் இருக்குது. அது முதல்ல நம்மகிட்ட போகணும். புரியுதா? நம்மகிட்ட மீன்ஸ் வந்து உங்களை சொல்ல பொதுவான பப்ளிக்க சொல்றேன். நம்ம ஏமாந்துட்டோம் வெளியே சொன்ன நமக்கு வெக்க கேடல அப்படிங்கிற எண்ணம் முதல்ல போனோம். நமக்கு போனாதான் நம்ம வந்து அடுத்து ஒரு சம்பவம் நடக்காம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? எப்படி ஏமாறலாம், எப்படி ஏமாத்தலாம் சொல்லுங்க மட்டும். இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர். நீங்க 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் ரிட்டர்ன் வரும். மாசம் 50,000 ரூபாய். 5 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் மாசம்னா எத்தனை % ஆச்சு? இஸ் இட் பாசிபிள்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 1 பைசா வட்டினா எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 5 லட்சம் ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். 2 பைசா வட்டினா 10,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து 2 பைசா வட்டிங்கிறதே பெரிய வட்டி. 2 பைசா வட்டிங்கிறதே பெரிய வட்டி. ஆனா அவன் என்ன சொல்றான்? 50,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்றான். கிட்டத்தட்ட 100%
எபோவ் 100%. எபோவ். ஏன்னா 50,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபாச்சு? 6 லட்சம் ரூபாய் ஆச்சு. 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்சத்துல 6 லட்சம் கிடைக்குமா? இம்பாசிபிள். அப்படியே ஒரு ஆள் ஏமாந்துருக்கான் நம்ம ஊர்ல. தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில ஒரு ஆள். நாங்க ஊர் பேரையோ ஆளு பேரையோ சொல்லக்கூடாது, பாவம் அவங்க எப்படியும் ஏமாந்துட்டாங்க. ரெப்யூட்டட் பர்சன் இஸ் டூயிங் மெடிக்கல் ஃபீல்டு. சார் ஒரு சீனியர் டாக்டர் அப்படி வச்சுக்கோமே, ஒரு சீனியர் டாக்டர். இஸ் பிரதர் சன் இன் லா இஸ் ஆல்சோ டாக்டர். இஸ் டாக்டர் 70+ ஏஜ். இஸ் சன் இன் லா இஸ் ஆல்சோ டாக்டர். இஸ் மதர்ஸ் ஹஸ்பண்ட், என்னுடைய மகளுடைய கணவர், அவரும் டாக்டர். இவர்கிட்ட ஒரு இது வருது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இவர் முதல்ல வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பண்ணிடுறாரு. பண்ணோட அவன் 3 நாளையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான். எப்படி? 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3 நாளையில 5 லட்சம் ரூபாய். இவர் ஆஹா, இது நம்ம டாக்டர் தொழிலோட பயங்கரமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, அவங்களுடைய கான்வர்சேஷன் போகுது. 4வது நாள் பேசுறான், சார் நீங்க 30 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு 50 லட்சம் ரூபாய் போடுங்க, 80 லட்சம் ரூபாய் நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்ப எத்தனை ரூபாச்சு? 80. 5வது நாள் பேசுறான், சார் இதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. 80 லட்சம் ரூபாய்க்கு 17 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. நீங்க இதை எடுக்க வேண்டாம், ஒரு 3 லட்சம் ரூபாய் கூட போட்டு 20 ஆட்டு என்ன பண்ணுங்க, 1 கோடி ஆக்கிருங்க. எப்படி? அப்ப 7 நாள்ல 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. போட்டாரு 3+ போட்டு இந்த 17 சேர்த்து எவ்வளவு ஆயிடுச்சு? 1 கோடி. அப்படியே போயிட்டு இருக்குது. அடுத்தது சொல்றேன், இன்னொரு சார் இதுல உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைச்சிருக்கு சார், உங்களுக்கு வந்து 10 இப்ப ஒரே நாள் உங்களுக்கு 10 லட்சம் வந்திருக்கு சார், நீ ஒரு 40 கூட போடுங்க, அப்ப 1.5 கோடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து 2.25 கோடி ரூபாய் போட்டுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. அது போக இன் பிட்வீன் தன்னுடைய மருமகன் இந்த கதையை சொல்றாரு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்றாரு மருமகன், மகளுடைய புருஷன். அவர் என்ன செய்யறாரு, ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டுறாரு. இவர் 2.25 கோடியாச்சா? 1 மாசம் ஆகுது, ஆளை காணோம். 1 மாசம் ஆகுது, ஆளை காணோம். 2.25 கோடி ரூபாய் போச்சு. வந்து நிக்கிறாங்க எங்க கிட்ட, என்ன பண்ண சொல்றீங்க பாருங்களேன், 2.25 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல இழந்து நிக்கிறாரு. அவர் ஒரு வகையில பார்த்தா கோபமா வருது, ஒரு வகையில பார்த்தா பாவமா இருக்கு. கோபப்படுறது நாங்க தான், பாவப்படுறதும் நாங்க தான். எங்களுக்கு 2 தான் செய்ய முடியும். எப்படி? கோபப்படவும் முடியும், பாவப்படவும் முடியும். பேர் போட்டு வச்சுக்கிறோம். ஆனா எங்க இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். ஏதாவது ஒரு சின்ன லிங்க் கிடைச்சா கூட இப்ப பாத்தீங்கன்னா அன்னோன். இதுல நீங்க என்ன செய்யணும்னா, இது எல்லாமே அன்னோன் எனிமி. கண்ணுக்கு தெரியாத எனிமி. அவன் யாருன்னே தெரியாது. 2.25 கோடி கொடுத்துட்டு அப்புறம் நிக்கிறாரு. சரியா? இந்த மாதிரி இதுதான் சைபர் கிரைம். இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பணத்தை வச்சுட்டு போனாலும் நகை வச்சுட்டு போனாலும் நமக்கு பயம் இருக்கு அப்படின்னா, இப்ப கிட்ட அந்த பயம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சில இடத்துல நடக்குது. இப்ப புள்ளவை பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சைபர்ல வந்து நம்மளை வந்து நினைச்சாங்க ஒரு ஹோல்டுக்குள்ள கொண்டு வராங்க. தயவு செய்து நீங்க வந்து இப்ப வந்திருக்கிறீங்க, ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னா இந்த 100 மினிமம் இன்டு 5 ஆகணும். மினிமம் இன்டு 5னா 500 பேருக்கு நினைச்சணும், இது போய் ரீச் ஆகணும். அந்த 5 பேர் யாருன்னு சொல்றேன். உங்க மகள், உங்கள் மருமகன், உங்கள் மருமகள் வாங்க. நாலாச்சா? இவங்கள விட்டு ஒரு நண்பர். சரியா? உங்க மகள், உங்கள் மருமகன், உங்கள் மகள், ஒரு நண்பர். ஒரு பிள்ளைதான் இருக்குன்னா நண்பர்களை 3 ஆக்கிக்கிடுங்க. நண்பர்களை மினிமம் சொல்றேன் 5 பேர் போய் சேர்ந்ததுன்னா, இப்படி ஒண்ணு இருக்குதுப்பா பாத்துக்குங்கப்பா. நீ இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு தேவையில்லை. ஏமாத்தவங்க பாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு இது. அடுத்தது பாத்தீங்கன்னா சில அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட வித்ரா நீங்க வாங்கிடலாம். 24 ஹவர்ஸ்ல இந்த ஏடிஎம் எல்லாம் இருக்கு பாத்தீங்க. ஏடிஎம் உங்க
ஹிந்தி பார்த்தீங்கன்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகா பேசுவோம் ஹிந்திக்காரன். பார்த்துருக்கீங்களா? நம்ம உண்மையிலங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. 2-3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. உங்களுக்கு யாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. நம்மளும் அழகா தமிழ் பேசுவாங்க. உங்களை பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்குது? இது நீங்க உங்க அக்கௌண்ட்ல நிறைய கடன் பாக்கி வச்சிருக்குது, உடனே நீங்க கட்டணும். அப்படி அழகா பேசுவோம். நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்க ஆதார் கார்டு வந்து உங்க பேங்க்ல இருந்து அட்டாச் ஆகல, நீங்க உடனே அந்த நம்பர் ஆதார் கார்டு எடுங்க, எடுங்க, அதை திருப்பி பாருங்க, பின்னாடி ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்குதுல்ல, அது சொல்லுங்க அப்படிமா அழகா சொல்லுவாங்க. அருமையா பேசுவோம். அந்த பேச்சுல நம்ம விழுந்துருவோம். சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனா இந்த மாதிரி இதை நீங்க பயப்படக்கூடாது. இமீடியட்டா 24 ஹவர்ஸுக்குள்ள gov.in/cyber. ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல நீங்க வந்து என்சிஆர்பின்னு சொல்லுவோம். என்சிஆர்பி போர்ட்டல், நேஷனல் சைபர் கிரைம் பியூரோ. அதுல பண்ணிட்டீங்கன்னா அட் செகண்ட் எந்த அக்கௌண்டோ அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். சரி, நம்ம கரெக்ட், ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த பணத்தை நீங்க ஈஸியா என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க பயப்படக்கூடாது. இந்த மாதிரி இமீடியட் ரிப்போர்ட். வேற இதுக்கு முன்ன சொன்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புத்திசாலித்தனமா அதுல நினைச்சிடணும், வெளியே வந்தாதான் தப்பிக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து 2 நாள் 3 நாள் ஆயிரும். இந்த கான்வர்சேஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஆயிரும். அப்ப நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நான் 24 hours உங்களுக்கு ஈஸியா நினைச்சுவாங்க அமௌண்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் சைபர் கிரைம், இணைய வழி குற்றங்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னால வந்து ஸ்டேட்ல மட்டும்தான் ஒரு இருந்து சைபர் கிரைம் பியூரோன்னு ஸ்டேட்டுக்கு ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு ஆச்சு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி லேப் தான் இருந்தது, சைபர் கிரைம் லேப். சைபர் கிரைம் லேப்னா என்னன்னா, ஏதோ ஒரு அக்கரன்ஸ் நடக்குது, ஒரு மாவட்டம் நடக்குது, அதுல வந்து டிஜிட்டல் சம்பந்தமான ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னா பேசியிருப்பாங்க, போட்டோஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன இப்போ ஒரு ஆர்டர் பண்ணணும்னா என்னுடைய போட்டோ ஒரு எக்ஸ்க்கு அனுப்பி கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சைபர் கிரைம் லேப். இன்னைக்கு அப்படி இல்லை, சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இவங்க, மிஸ்ஸஸ் காந்தி. அவங்க ஒரு டெக்னிக்கல் விங் எஸ்ஐ. அவர் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ. டெக்னிக்கல்னா இதை வந்து ஒரு சாதாரண எஸ்ஐ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிஇ ஐடி ஃபீல்ட்ல உள்ள ஒரு ஆளால் தான் நிச்சய முடியாத கண்டுபிடிக்கணும். அதுக்காக வேண்டிய ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கிற எங்களுடைய எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ. அதோட அடிஷனல் எஸ்பி. சரிங்களா? இந்த 3 பேர் தான் இருக்கு. எங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கிறாங்க, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஒரு அக்கறை சார்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஐடில ஒர்க் பண்றது தெரியுங்களா? யாரும் ஐடில இருக்கீங்களா? ஐடில உள்ள இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? ஒரு ரூமுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதாப்பா. ஜாப் இன் ஹோம் சொல்றாங்களா, வீட்டுல இருந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கதவை போட்டிருப்பாங்க, ஆனா உள்ளேதான் நடந்துட்டு இருக்கும். நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதே வேலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 20 பேர் உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. வெளிப்படையா தெரியாது இவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா அங்க என்னதான் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அன்பு நண்பர்களே, இது ஒரு ஆரம்பம் தான். நான் இப்ப கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு வைடான ஒரு இடத்துல ஒரு சின்ன புள்ளி தான் நான் கொடுத்துருக்கிறேன், சின்ன டாட். நான் சொன்ன நிகழ்வு இல்லாம பார்த்தீங்கன்னா சின்ன டாட், கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டாட் தான். நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தெரியுமா? நான் இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தெரியுமா? யாரா ஒரு சொல்லுங்களா? சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். இது அவ்வளவுக்கும் காரணம் பேராசை. உண்டா இல்லையப்பா? கொஞ்சம் யோசிக்கணும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 5000 கிடைக்கும், யோசிக்கணும். பேராசை. டாக்டர் அழகா நல்லபடியா ஒரு கிளினிக் வச்சிருக்கிறார், நல்லபடியா மக்களுக்கு என்ன செய்யலாம், சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த 2.25 கோடி அவர் டிவைட் பண்ணி மக்களுக்கு வச்சிருந்தாரு. என்ன அவருக்கு பேர கடவுளே கும்பிட்டு இருப்பாங்க. யார? அந்த டாக்டரை. பேராசை. என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். பரிணாம வளர்ச்சியின் பகுத்தறிவாய் இன்று நமக்கு இணையம் விளங்குகிறது. அதுவே இழப்புகளின் இமயமாயும் விளங்குகிறது. பேராசை உண்டாலே சொன்னாங்க, தெரிந்தவரிடம் சீட்டு கட்டி, நீங்க தெரிந்தவரிடம் சீட்டு கட்டி கனவை கட்டி காத்திருந்தது அந்த காலம். ஊரென்ன பேரென்ன உலகென்ன அறியாமலே பேராசை கொண்டாலே பெற்றதெல்லாம் விடந்தது இந்த காலம், இளைய காலம். புரியுதா? பேராசைதான். இதுல அறியாமைங்கிறது படிக்காதவங்களுக்கு உள்ளது, அறியாம போய் விடுறது. ஆனா படிச்சவங்க எல்லாமே விடுறது பேராசைனால. இன்னைக்கு நானும் எஸ்ஐயும் உங்களுக்கு ரொம்ப சார் நிறைய கேஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல போறது உங்களோட பேரை தாண்டி உங்க குழந்தைங்களோட விஷயத்துக்கு வரேன். உங்க பிள்ளைங்க எல்லாருமே செல்போன் வச்சிருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க பேரனாக்கலாம், பேத்தியா இருக்கலாம். நீங்க பேரனாயும் பேத்தி மேலே ரொம்ப பிரியத்துல இருந்தீங்கன்னா உங்க செல்போனை பேரனும் பேத்தி யூஸ் பண்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 17 வயசு பையன் இப்ப அரெஸ்ட் பண்ணல, ஜுனைங்கிறதுனால ரெடியா இருக்கணும். காரணம் என்னன்னா கமர்ஷியல் ரீதியா உள்ள மாட்டாரு. என்னன்னு பார்த்தா தாத்தாவோட போட்டோ எடுத்துதான் அவன் யூஸ் பண்றான். புரியுதா? அவங்களுக்கு தெரியாது கெத்து. அவன் கேட்டா கூப்பிட்டு விசாரிச்சா கெத்து, வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது எல்லாமே உங்க குழந்தைங்க இந்த போனை எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க. ஏன்னா நாங்க சைபர் கிரைம் சம்பந்தமா 2 சொல்லிடுறோம். பட் இது வரும்போது ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பட் இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குழந்தைங்க இது வரக்கூடிய சந்ததி தான் நாளைய எதிர்காலம். இன்றைய சந்ததி தான் நாளை எதிர்காலம். அவங்க அந்த நம்ம எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. அப்ப நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்ற வேண்டிய அந்த சுழல்னு சொல்லுவாங்க, இணையம் என்கிற சுழல்ல இருந்து குழந்தைங்களை காப்பாற்றாங்க. பிள்ளைங்க எல்லாருமே இன்ஸ்டா வச்சிருக்காங்க. உங்க குழந்தைங்க எல்லாருமே இன்ஸ்டா வச்சிருக்காங்க. நீங்க கேட்டா இல்லைன்னாங்க, ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வழியா கேட்டு பாருங்க தெரியும். கண்டிப்பா குழந்தைங்க இன்ஸ்டா வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்டால அவங்களோட டிபி வச்சிருப்பாங்க. அந்த டிபியை யூஸ் பண்ணி இவங்க நேம்லயே இன்னொரு இன்ஸ்டாவை கிரியேட் பண்ணி கால் கேர்ள், ஐட்டம் இப்படி போட்டு விடுறாங்க. இது வெளியே சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க இதை போய் சந்தோஷமா பக்கத்து இல்லை என் பொண்ணுக்கு பேருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? முடியாது. வெக்கி நாணப்பட்டு அசிங்கப்பட்டு பூனி குறுக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அதை நாங்க யாரு இப்படி ஒரு ஃபேக் ஐடியை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழல். எங்களுக்கு இந்த வருஷத்து எஃப்ஐஆர் அரெஸ்ட் இதுதான். ஃபேக் ஐடியில ஒரு லேடியை பத்தி அசிங்கமா போட்டதுதான். நாங்க சைபர் கிரைம் மட்டுமே பார்க்கல, இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்கிறோம். அது நம்ம குழந்தைங்க. இது இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோட யூஸ் இது 100% எல்லாரும். ஆனா இதுல யூஸ் நமக்கு 30% தான். புரியுதா? 30% தான். வீட்டுக்காரருக்கு நீங்க எந்த நேரமும் யாரை விட்டு பிரிய மாட்டீங்கன்னு கேட்டா, நான் என் வீட்டுக்காரரை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அந்த காலத்துல உள்ள லேடிஸ். என் வீட்டம்மா விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அந்த காலத்துல. என் செல்போனை விட்டு பிரிய மாட்டேன். இது மனசாட்சி பற்றி சொல்லுங்க. உங்க செல்போன் இந்த பாக்கெட் இல்லாம நீங்க எங்கேயாவது போறீங்களா? உங்க வீட்டம்மா விட்டுட்டு கூட நீங்க எங்க வேணாலும் முடிச்சுட்டு. ஆனா இந்த செல்போனை பாக்கெட் இல்லாம போகும்போது எப்படிதான் டச் பண்றீங்க? இதை பர்ஸ் இருக்கு நான் செக் பண்றீங்க, போன் இருக்குன்னு தான் செக் பண்றீங்க. அப்ப நம்மளையே இந்த செல்போன் இவ்வளவு ஆட்டி வைக்குதுன்னா, நமக்கே இதுல என்னென்ன யூஸ் இருக்குன்னு தெரியாத போதே நம்மளை இவ்வளவு ஆட்டி வைக்குதுன்னா, நம்ம குழந்தைங்க கை தேர்ந்தவங்க 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்களை எவ்வளவு ஆட்டி வைக்கும். அதனால என்ன அவங்களோட படிப்பு போகுது, அவங்களோட மன நிம்மதி போகுது, தூக்கம் போகுது, எல்லாமே டோட்டலி அவங்களோட எதிர்காலமே வேஸ்ட் ஆகும். அதனால என்னோட அட்வைஸ், பிள்ளைங்க என்ன செல்போன்ல என்ன பண்றாங்க அதை பாருங்க. யூஸ் பண்றியா? உனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கா? ஹால்ல வச்சு ஒரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி படி. உனக்கு நாங்க டிவி போட மாட்டோம். அப்படி என்னன்னா பிள்ளைங்க வரும்போது நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டா பிள்ளைங்க என்ன பார்ப்போம்? பேரண்ட் நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளை வீட்டுக்குள்ள வர ஒரு ரீல்ஸை பார்த்துட்டே டிவியை போடுறோம். அதுல தேவையை போடணுமா இல்ல வேற என்ன போடணுமா நமக்கு தெரியாது. எதையோ ஒண்ணு போட்டு அப்படியே ரீல்ஸை பார்த்துட்டே கொடுக்குறோம், டிவியை பார்க்குறோம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த குட்கா இருக்குல்ல, இந்த குட்காயை ஒரு வெளியே வேலைக்கு வீட்டுக்கு வரான். வந்தோட அவன் என்ன சொல்றான்னா, வீட்டுல கேக்குறாங்க, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இது கிரீன் டீ அப்படின்னு சொல்றான்.
என்னது கிரீன் டீ. இவன் வெளியே போயிட்டான். டேபிள்ல இருந்து எங்க அம்மா பார்த்தா, ஐயோ அது green tea வாங்கிட்டு இருக்கான், நம்ம கொண்டு போட்டு குடிப்போம். அப்படி இவருக்கு ஒரு டீ, ஒரு டீ, ஒரு குட்கா டீ. மூணாவது எழுபதுல அந்த டீல. சரியா? இதான் நிகழ்வு இன்னைக்கு. அதுதான் நான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மட்டும் குற்றம் சொல்லி போதெல்லாம் இல்லை. பிள்ளைங்க எதை பார்த்து படிக்கிறதோ அதை தானே செய்யும். அதுங்க வீட்டுக்குள்ள வரும்போது அதுங்களோட பேச நமக்கு நேரம் இல்லாட்டாலும் இந்த ரீல்ஸ் பாக்குறது, இந்த டிவி பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. அவங்க பேசாட்டாலும் நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். 4 சோத்துக்குள்ள வேற என்ன செய்ய முடியும்? அதனால குழந்தைங்களை நம்ம வசம் திருப்புங்க, செல்போன் வசத்துல இருந்து நம்ம வசம் திருப்புங்க. இனி நம்ம கிளாஸுக்கு போகும்போது நாங்க ஒவ்வொரு டிப்ஸா சொல்லிடுவோம். கிளாஸுக்கு போலாமா? ஆர் யூ ரெடி? தேங்க்யூ. We are waiting. இன்னொன்று இந்த வீட்டில் வந்து சொன்னாங்கல்ல, அந்த கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும். கம்ப்யூட்டர் எப்படி வீட்டில் வச்சாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வீட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதுதான் ஒரு வீடோட வரைக்கும். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? உங்க வீட்டில் உள்ள லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இந்த இடத்துல வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஒரு டேபிள் போட்டு சுற்றி வைக்கணும். எங்க பேஸ் பண்ணி வைக்கணும்? நம்ம எல்லாரும் மூவிங் ஆகுறோம். உங்க கம்ப்யூட்டர் வந்து உங்க பிள்ளை வந்து சுவரை பார்த்துக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து வச்சிருக்கீங்கன்னா உங்க பையன் பொண்ணு இருக்கணும், சுவரை பார்த்து உட்காந்துருக்கணும். இப்படி உட்காந்துருக்கணும், கம்ப்யூட்டர் இங்க இருக்கணும். அப்ப அது அர்த்தம் என்னது? இதுல ஒர்க் பண்ணும்போது ஃபுல் விசிபிலிட்டி. அந்த பிள்ளை திடீர்னு தப்பான ஒரு இதுக்கு போகாது. புரியுதா உங்களுக்கு? அதே இதை நேரம் மாத்தி வச்சுக்கலாம். எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இங்க அண்ணன் வருவா, அங்க அக்கா வருவா, சித்தப்பா வருவா, பெரியப்பா வருவா, தாத்தா வருவா. வந்தோட என்ன செய்வேன்? கையில மவுஸ் இருக்கும். என்ன செய்வேன்? என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த பாருங்க. அப்படி அடங்காத பிள்ளைங்க பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அது நல்ல வசதியா இருக்கும். அதனால சிம்பிளா கம்ப்யூட்டர் தான் இருக்கணும். உங்க பிள்ளையே போகணும், சோழ பார்த்துருக்கணும், கம்ப்யூட்டர் இருந்து காலை பார்க்கணும். அப்போ ஒரு மாரல் இருக்கும். எதா பார்த்தோம், ஏன்னா பின்னாடி கிச்சன் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், சைட்ல ஆக்சஸ் இருக்கும். யார் வராது யாரும் தெரியாது. இப்ப இது திரும்பி திரும்பி பார்த்தாலே புரிஞ்சல, திரும்பி திரும்பி பார்க்கறாலே சந்திக்கிறோம். வாராங்க பார்த்தாலே சந்திக்கிறோம். அப்ப இப்படி வச்சிருந்தா திரும்பி தான் பார்த்தாங்க. ஆனா இப்படி பிள்ளைங்க சொல்லுவாங்க, இல்லமா யாருமே நம்பிக்கை இல்லையா, நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேசதான் இருக்கும். வாசல் தெரிஞ்சுக்கலாம், இங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கண் நினைச்சியும் ஓடிட்டே இருக்கு. சரியா? அதே போல பிள்ளைங்களுக்கு எல்லாம் கேட்டா நிறைய புதுசா கேஸ் நாங்க இப்ப பாத்துட்டு வந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல கேட்டா எல்லாம் இது எப்படிமா பழக்கம்? இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டா எல்லாருமே 13 வயசு குழந்தையே இன்ஸ்டால ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த 18 வயசு வரை அந்த இன்ஸ்டா தேவையில்லை உங்க பிள்ளைங்களுக்கு. உங்க குழந்தைங்க என்ன சொன்னாலும் சரி, எதுக்கு இன்ஸ்டா தேவையில்லை, இன்ஸ்டா தேவையில்லை, பேஸ்புக் தேவையில்லை. உனக்கு தேவையானதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி படி, அது பண்ணுங்க. தேவையில்லாம இன்ஸ்டா பேஸ்புக் வச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு நினைப்பீங்க அடிக்காது. நம்ம சொல்லுவாங்க பிள்ளைய அடிச்சு உழைக்கணும், முருங்கை உடைச்சு வளர்க்கணும்னு. இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைங்களை பார்த்து போயிருக்காங்க. ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, டீச்சர்ஸ்க்கு பிள்ளைங்களை பார்த்து பயம். ரைட்டா? டீச்சர்ஸ்க்கும் பிள்ளைங்களை பார்த்து பயம். டீச்சர் அந்த ஹெட்மாஸ்டர் பார்த்து பயம். ஹெட்மாஸ்டருக்கு பேரண்ட்ஸை பார்த்து பயம். பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை பார்த்தா பயம். ஆனா குழந்தைங்களுக்கு யாரை பார்த்துமே பயம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறாங்க அவங்க ஒரு மாயான உலகத்துல இருக்காங்க. அவங்க திருப்பி கொண்டு வரணும்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தா இந்த இணைய சூழல்ல இருந்து பிள்ளைகளை காப்பாத்திட்டோம்னு வைங்க, அவங்க வேற லெவல்ல போயிடுவாங்க. இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளாஸ்க்கு இது பிபிடிக்கு போயிடுவோம். மைக் மைக் இல்ல இல்ல. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் வணக்கம். என் பேர் அன்பன்.
sub inspector from cyber crime. So இல்ல மேடம் லைவ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி ஆசை உற்பத்தியின் அடிப்படை இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி முன்னரே சொல்லியிருக்காங்க, அதுதான் இது கோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் ஆமா, பேராசை. ஆசை வேணுங்க, ஆசை இல்லாத வளர்ச்சி கிடையாது. ஆசை வேணும், ஆசை இல்லைன்னா வளர்ச்சியே கிடையாது. ஆனா பேராசை தான் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுது அப்படின்றத நீங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு 3 மடங்கு அதிகமாகும். 2020 பார்த்தீங்கன்னா 300 இருக்கும், 2021 900 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி வந்து அபரிகரமா இருக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் 2.5 மாசம் தான் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் 1000 கம்ப்ளைண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும். அது ஸ்டேட்ல நம்ம தான் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பெருமை நமக்கு தான். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கே நம்ம சைபர் கிரைம் சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஐசோசின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். இது எப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்றது. இது கூட அடிஷ்னலா எவ்ரி ஸ்டேட்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கும் பக்கத்து ஸ்டேஷனுக்குமே பெருசா ரிலேஷன் இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா இன்டர் கனெக்டட். ஜார்க்கண்ட்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதோட அக்யூஸ்ட் இந்தியா தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா வந்து அவங்க அக்யூஸ்ட் எங்களோட அக்யூஸ்ட் அங்க இருந்தாலுமே அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ஜென்ரலா நம்ம என்னெல்லாம் ஏமாறுவோம் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா நான் 2 விஷயத்த வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து எக்ஸர்வீஸ் பண்ணிருக்கீங்க. இவங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல ஒரு 3 விஷயத்த வந்து நான் காமனா சொல்றேன். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்க பேரப்பிள்ளைங்க. உங்க பேரப்பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா உங்க போனை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க போனை விளையாட கொடுப்பீங்க. என்ன விளையாடுவாங்க? பப்ஜி விளையாடுவாங்களா? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க. விளையாடும் போது அதுல துப்பாக்கியில சட்டை வாங்குறேன், கலர் கலர் துப்பாக்கி வாங்குறேன்ற பேர்ல அவங்க உங்க கார்டு உங்களோட ஜிபே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஜிபேயோட பின் வந்து சொல்லியிருப்பீங்க, கரெக்டா? உங்களோட ஜிபே சொல்லியிருப்பீங்க, உங்க கார்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. கார்டை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. கடைசி எங்கள்கிட்ட என் அக்கௌண்ட்ல இருந்து 300 ரூபாய் காணாம போகுது சார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இது மாதிரி நிறைய எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க என் பாயிண்ட்ல கடைசி அவங்க பேர குழந்தைங்க தான் இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க பேர பிள்ளைங்கள்ட்ட நீங்க உங்க ஓடிபி மட்டும் இல்ல பின் கூட சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, எங்களுக்கு நடந்த காமன் இன்சிடென்ட் ஏடிஎம்ல போய் விட்ரா பண்ணுவீங்களா காசு? ஏடிஎம்ல போய் விட்ரா பண்ணும்போது இது சைபர் கிரைம் கிடையாது. ஏடிஎம்ல டைரக்டா பிசிக்கலா ஒருத்தருக்கு நீங்க வந்து ஹெல்ப் கேட்பீங்க. தம்பி எனக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்து கொடு, நான் பின் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் 20,000 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுத்த அப்புறம் நீங்க விட்ரா எடுத்துட்டு கார்டை வாங்கிட்டு வந்துருவீங்க. கார்டை வாங்கிட்டு வந்த அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் 2 லட்சம் காணாம போகும். எதனால நடந்திருக்கும்? பின் அப்படியே இருந்ததுனால. கேன்சல் பண்ணாம இருந்தா கூட அது பிரச்சனை. உங்க கார்டா நீங்க பாத்தீங்களா? முதல்ல அவர் தந்த கார்டை உங்க கார்டான்னு பாத்தீங்களா? கார்டை மாத்திடுறாங்க. கார்டு ஸ்வாப்பிங் அப்படின்னு நீங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை உங்களால எடுக்க தெரியலன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க, ஓகேங்களா? மைக் வச்சிருந்தீங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு 100 ரூபாய் கீழே போடுவான். நீ புரிஞ்சிருக்கீங்களா? அந்த காலத்துக்கு ஒரு கார்டு பேர் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் ஓகே. என்ன ஒரு ஹாட் டாபிக் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. ஒரு வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் இப்போ அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஹேப்பன்ட் ஒன்லி ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வீட்டில் லேண்ட்லைன் வச்சிருப்பீங்க, கரெக்டா? எல்லாருமே லேண்ட்லைன் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த காலத்துலேயே நீங்க லேண்ட்லைன் வாங்கிட்டு அதன் மூலமா தான் சப்போஸ் ஒரு லீவ் சொல்லலாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட சொல்லுவீங்க. அந்த பர்பஸ்க்காக எல்லார் வீட்லயும் லேண்ட்லைன் இருக்கும். அதை ஏன் மாத்தாம இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும்
உங்களோட ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணனா உங்களுக்கு கம்யூனிகேஷன் மீடியம் வந்து செல்போனுன்றதை தாண்டி லேண்ட்லைன் முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால நீங்க யூஸ் பண்ணுவீங்க. யார் வீட்டுல லேண்ட்லைன் இருக்கு? ஓகே, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யார் வீட்டுல தான் இருந்துச்சு, அதுலயும் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா லேண்ட்லைன்ல எல்லாருக்கும் வரிசையா கால் வந்துச்சு. எங்க இருந்து கால் வந்திருக்குன்னா ஆர்மி ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிட்டு உங்க பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும்னா நான் சொல்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு உங்கள்ட்ட இருந்து வரிசையா ஓடிபி கேட்பாங்க. அவங்க நல்லா தெளிவான ஹிந்தியில பேசுவாங்க. ஏன்னா உங்கள்ட்ட ஹிந்தியில பேசினா போதும். ஓகேங்களா? உங்கள்ட்ட தமிழ்ல பேசணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு இந்த கால்ஸ் எல்லாம் எங்க இருந்து இனிஷியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இனிஷியேட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த கால்ஸ் வரும்போது அவங்க கேட்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஓடிபியும் வரிசையா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 4-5 கேஸ் கிட்ட இது வந்து ரிப்போர்ட் ஆச்சு. ஒன்லி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் நடந்த விஷயம். ஓகேங்களா? 5 கேஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டது மட்டும்தான். ரிப்போர்ட் பண்ணாம இன்னும் எத்தனை இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. ஓகேங்களா? இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அவர் சம்பாதிச்ச மொத்த காசு 60 லட்ச ரூபா மொத்தமா கொண்டு போய் ஒருத்தர் கையில கொடுத்தாங்க. ஓகேங்களா? உங்கள ஒருத்தர் தான். ஸோ இந்த மாதிரி ஓடிபி கேட்கறதுல கொடுக்க கூடாது அப்படின்றத கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட். சார், அது தப்பு நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து முழுக்க நம்ம தான் விக்டிம் தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு கண்டு தெரியல, இன்ட்ரெஸ்ட் நான் கண்டிப்பா நான் ஒரு கேரியர் போடுறோம். ஒரு கேரியர் நம்ம ஒரு கேரியர் யாரோ ஒரு ஆள் எனக்கு கண்டு தெரியல எனக்கு நம்ம ஒரு கேரியர் பண்ற கடமை, ஒவ்வொரு ஆளுடைய கடமை அது. அது பிரைண்டா இருந்தாலும் சரிதான், ஒரு பிசிக்கலி அன்மூவல் கண்டிஷன் இருந்தாலும் சரிதான், அவளுடைய கடமை. ரெண்டாவது சார் சொல்ற போல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல எனிமி ஒரு பிரைண்ட் தான் அவருக்கு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது இந்த அமௌண்ட் வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் ட்ராக் பண்ணிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்க எங்களுடைய யூனிட்ல மட்டும் எத்தனை கோடி, ஒரே ஆளுக்கே 1 கோடி நடக்கும். ஒரே ஆளுக்கு 3 கோடி ரூபாய் நாங்கள் ஃபீஸ் பண்ணிச்சிருக்கோம். ஒரே ஆள் அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த ஃபேமிலி ஈடுபட்ட ஒரே ஆளுடைய அக்கௌண்டே 3 கோடி 1 கோடி நிறைய இருக்கு. அது அவனுடைய அந்த அக்கௌண்ட் இருந்த பணம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறோம். எங்கேயாவது இந்த ஃபேம் கண்டுபிடிச்சு இவன் தான் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கோர்ட் சொல்ல வேலை செய்யலாம். நம்ம இதான் நாங்க செய்யணும். இல்ல இப்ப வந்து இவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த எக்ஸர்வீஸ் மேன் வந்து பணத்தை நாங்க தேடி போறோம் தெரியுமா, ஆர்மி எங்கன்னு சொன்னாங்க, பாகிஸ்தான். எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாங்க? பாகிஸ்தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கம்போடியா, ஜெர்மனி. ஒண்ணு கூட ஒரு போன் கால் கூட இந்தியா கிடையாது. அதையும் கொஞ்சம் சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த அவேர்னஸ் முடிச்ச பிறகு உங்க கொஸ்டின்களுக்கு எல்லா கொஸ்டின்களுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், ஏன்னா நீங்க பேசிட்டு இருந்தா அவேர்னஸ் கம்ப்ளீட் ஆகாது. இதுல நிறைய விஷயங்கள் விட்டு போயிடும். நீங்க சொன்னது நீங்க அதை வந்து நாங்க நீங்களே கேள்வி கேட்காத அளவுக்கு நாங்க இப்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எங்க போய் லாக் ஆகுறது இந்த எக்ஸ்பிளைன்லயே வந்துடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நிவர்த்தி செய்யப்படும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லிங்க்.
போன்ல ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே காமனா தெரியும். யாருக்காவது தெரியாம இருக்கா? ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. லிங்கை கிளிக் பண்ண ஓடிபி கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு டெய்லி 2 கம்ப்ளைண்ட் புதுசா இதனாலேயே வருது. ஓகேங்களா? சின்ன விஷயம் தான், ஆனா யாரும் இதை பண்ண மாட்டாங்க. நீங்களும் பண்ணாதீங்கன்றதுதான் சொல்றோம். நெக்ஸ்ட், லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வரும். மதியம் 2 மணிக்கு மேல இது காமனா எல்லாருக்கும் வரும். இதுல வந்து 80% கொஞ்சம் ஜென்யூனா இருப்பாங்க. HDFC பேங்க்னு சொல்லுவாங்க. வட்டி விகிதம் ஜாஸ்தியா தான் இருக்கும். சரிங்களா? அது வேற விஷயம். பட் இதுல ஒரு 20% பேர் ஃப்ராட் பண்ணுவாங்க. இந்த 20% பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு கேட்பாங்க. நீங்களும் லோன் ஆப், இதை வந்து லோன் ஆப்பாங்க. நீங்க ஒரு பேங்க்ல போய் லோன் எடுக்கணும்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அலையணும், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனா இது வீட்டுல நீங்க லோன் வாங்கலாம். இவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப ஈஸி. ஆனா எதை கொடுக்கணும்னா உங்க போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துடணும். அதே போல கேலரி போட்டோ எல்லாம் அவன் திருடி எடுத்துருவான். உங்க போனே அவன் கையில போயிடும். போன் நீங்க வச்சிருப்பீங்க, போன்ல இருக்க தகவல்கள் எல்லாமே அவன் கிட்ட தான் இருக்கும். அவன் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகிடும். இது வந்து லோன் ஆப். இப்ப நடந்த மோசடி எனக்கு ஒரு 9/25 நான் ஒரு கிரைம் நம்பர் போட்டு ஆப், அதாவது கள்ள பெருசா காப்பா பெருசா ஆப் யார் உருவாக்குற? ஆப் யார் அதிக சொல்லித்தருவாங்க. எதனால கவர்மெண்ட் அதை பேன் பண்ணாம வச்சிருக்கீங்க. எல்லா சைனாலாம் பேன் பண்ணிட்டாங்க, தேவையில்லாதெல்லாம் போட முடியாது. ஆனா இதுல எல்லாமே இருக்கு. உங்க கொஸ்டின் தான் உங்களோட இதெல்லாமே டென்ஷன் எல்லாமே புரியுது. பட் இதை சொல்லிடுறேன். 9/25 ஒரு அம்மா வந்து லோன் ஆப்லயே கடன் வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க. 4 லோன் வந்து வாங்கி அடைச்சி இருக்கிறாங்க. அடுத்த 5வது லோன் வாங்குறாங்க. 6000 ரூபாய் தான் வாங்கி இருக்கிறாங்க. அது என்ன வீட்டுக்காரும் கொண்டாடி பேர்ல தான் வாங்குறாங்க, அவர் பேர்ல வாங்கல. இந்த வீட்டம்மாவோட போட்டோ போட்டு அசிங்கமா போட்டோ, பக்கத்துல வந்து அவங்களோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எப்படி அவங்களுக்கு போச்சு? நம்ம கொடுக்க போய் தானே போயிருக்கு. ஆதார் கார்டு வச்சு அசிங்கமா போட்டோ. திருப்பியும் 6000 ரூபாய்க்கு 18,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. திருப்பியும் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி கொடுக்காத உடனே அந்த கேலரியில இருக்கக்கூடிய அவங்க சைல்டுஹுட் போட்டோ, அதாவது குழந்தைங்களோட, இப்ப பெரிய பிள்ளைங்க சைல்டுஹுட் போட்டோவை எடுத்து மார்க்கிங் பண்ணி போடுறாங்க. இன்னைக்கு நாங்க அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டேட்லயே லோன் ஆப்ல அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண ஒரே டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான், டெல்லியில இருந்து. அப்ப நாங்க எவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கோம் பாருங்க. டெல்லியில போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். லாஸ்ட் வீக் தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி லோன் ஆப்ன்ற வார்த்தை நீங்க விடுங்க. உங்க வீட்டுல வேலை இப்ப நம்ம சொல்ல மாட்டேங்க, நம்ம வீட்டுல வேலை செய்வாங்க, வேலை தாங்க, அவங்க எல்லாம் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு அந்த லோன் ஆப் தான் நம்பி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க கொடுக்குற தகவல் வந்து 4 பேருக்கு போனா கிரைம் வந்து குறையணும். அதுக்காக தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கானது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்றோம் இல்ல பிஎஃப் கிளைம் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. இதுல அவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் இல்ல உங்க ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. வாங்கிட்டு கடைசியா ஓடிபி சேர்த்து வாங்குவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஓடிபி தான் இங்க பிரச்சனையா இருக்கும். உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலா யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சுன்னா பிஎஃப் ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, திருநெல்வேலி. நீங்க அங்க போய் கூட கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இது ஜென்ரலா உங்க பசங்களுக்கு தேவையானது. விசா ப்ராசஸ் பண்றோம், உங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஜாப்ஸ்ல இருந்து உங்க பையனோட ப்ரொஃபைல வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இது மாதிரி ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஃபாரின் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டு 2 லட்சம் 3 லட்சம் உங்களை ஏமாத்துவாங்க. இதுவும் பாசிபிள். அடுத்து ஜாப் ஆஃபர் இன் ஷிப்பிங் கம்பெனி. இது தூத்துக்குடி ஸ்பெசிஃபிக்கா இது நடக்கிற விஷயம். இது வந்து கடற்கரை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அதிகமா நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி இந்த 3 தான். என்ன ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? போர்ட் இருக்கு. ஸோ போர்ட் எங்க இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கிரைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். என்ன ஆனா தூத்துக்குடிக்காரங்களுக்கு விசாகப்பட்டினத்துல கொடுப்பாங்க, விசாகப்பட்டினத்துக்காரங்களுக்கு தூத்துக்குடியில கொடுப்பாங்க. எப்படி அது அங்க இருந்து கப்பல் ஏறணும்னா விசாகப்பட்டினக்காரன் இன்னொரு கப்பல் ஏறணும், தூத்துக்குடிக்காரன் கப்பல் ஏறணும்னா விசாகப்பட்டினத்துக்கு ஏறணும். இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு கேட்டா பிரச்சனை ஆயிடும். ஓகே, நடுவுல உங்களுக்கு வந்து ஷிப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்றோம், அது ப்ராசஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் நீங்க போன்ல தான் பேசுவீங்க, வேற எதுலையுமே அவங்கள்ட்ட பேச மாட்டீங்க. மோஸ்ட்லி இது வாட்ஸ்அப் கால் மூலமா தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஷிப்பிங் கம்பெனியில உங்க பையன் வேலை பார்க்கறாங்கன்னா இது அவங்களுக்கு போட்டு போய் இதை சேருங்க. அடுத்து
மாசம் 1000 ரூபா போட்டு 10 வருஷம் நீங்க வீட்டினீங்கன்னா 10 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்ப எஸ்ஐபின்னு சொல்லி ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஏமாறுறாங்க மக்கள், ஏமாறுறாங்க. சார் சார் நம்ம நினைக்கிறோம், பட் நம்மளை யோசிக்க விட மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களை ஒரு செகண்ட் கூட இவ்வளவு எல்லாமே பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி கேஸ் ஸ்டடி தான் சொல்றது எல்லாமே ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு நடந்த இந்த சம்பவம் பிரச்சனைகள் நடந்த சம்பவத்தை தான் அப்படி சொல்றோம். எல்லாமே கேஸ் ஸ்டடி எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்து எங்களோட ரிப்போர்ட்டால அந்த சொல்ற எல்லா ஸ்கேமே தான். நீங்க மத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போற மாதிரி எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட். வந்தா அவங்க உட்கார வச்சு முதல்ல அவங்க கூல் பண்ணி அவங்க ஒவ்வொரு விஷயமா கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அவங்களுக்கு இது பண்ணுவோம். அதனால எடுத்த உடனே ஸ்டேஷன் மாதிரி ஏன் அப்படி போய் அப்படின்னாலும் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களே டென்ஷனா இருந்திருக்காங்க. அப்படி கேட்கும் போது மேடம் எங்களை யோசிக்கவே விடல. நாங்க அடுத்த திங்க் பண்ண விடல. உடனே பண்ணுங்க அப்படியே உங்களை வந்து ஒரு கைக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஒரு களிமண் பாவை மாதிரி, பாவைனா உண்மை, அப்படியே உங்களை அப்படி கைக்குள்ளே வச்சு பந்த மாதிரி அப்படி வச்சிருப்பாங்க. நீங்க எதையும் இப்ப பேச எதையுமே நீங்க யோசிக்கவே முடியாது, யோசிக்கவே மாட்டீங்க. கடைசி உங்கள்கிட்ட காசு நம்ம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல நகையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நீ வாங்க வழியே இல்லைன்னு போனா அவங்களுக்கு கொடுக்க பணம் இல்லாத பட்சத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க? அது எவ்வளவு தேவையில்லை, கரண்ட் இல்ல, என்ன செய்யன்னு தெரியல, ஏமாந்துட்டேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி யாராவது 10,000 மாசம் 10,000 வச்சு கெட்ட சொன்னாங்கன்னா கெட்டாதீங்க. அப்படி கெட்டும் போது இதுல மியூச்சுவல் ஃபண்டு இல்ல ஸ்டாக் மார்க்கெட் அது வேற ட்ராக்கு. இது வந்து யாரோ இந்த வீடியோ பார்த்த காசு ஒரு கான்செப்ட் ஓடிச்சு தெரியுமா, மைவி3 ஆட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுல காசு போட்டிருந்தீங்க. ஸோ இது மாதிரிதான் சீட்டிங் வந்து இதுல நடக்கும். இதுல யாரும் வந்து இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு காசு போட்டு ஏமாறாதீங்க. 5 வருஷம் நீங்க கட்டுவீங்க, 6வது வருஷம் அவன் கடையை சத்திட்டு போயிடுவான். ஓகேங்களா? நம்பிக்கையாளர்னு சொல்லிட்டு 5 வருஷம் நீங்க கட்டுவீங்க. அடுத்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியா வந்து வர செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னு சொல்லி மொத்தமா தூக்கி போடுவீங்க, மொத்தமா சைனா கறந்துட்டு போயிடும். ஓகேங்களா? இது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னா இப்ப நான் இந்த ட்ரெண்டிங்க நம்ம தூத்துக்குடி ட்ரெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபா போடுங்க மேடம் சார், அவங்களுக்கு வந்து 130 ரூபா வரும். 120 போடுவாங்க, 100 ரூபா 120 ரூபா வந்துச்சு. 1000 ரூபா போடுங்க 1300 வரும். 5000 போடுங்க 6600 வரும். அதுக்கப்புறம் அதிக ஆசை என்னன்னு மேடம் நீங்க 3 டாஸ்க் கொடுக்கும், இந்த 3 டாஸ்க் பாஸ் பண்ணிருங்க, உங்களுக்கு டபுள் அமௌண்ட் வருது. நம்ம 3 டாஸ்க் போடுறாங்க, பாஸ் பண்றாங்க, அமௌண்ட் வருது. ஆனா வித்ட்ரா பண்ண முடியாது. இவங்களும் மனசை வித்ட்ரா பண்ற ஆசையும் கிடையாது. அடுத்தது போகும்போது இன்னொரு 3 டாஸ்க் தருவாங்க. அதுவும் நீங்க ஒரு ஆள்கிட்டயே பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு டெலகிராம் லிங்க் வரும், அந்த லிங்கை டச் பண்ணுங்க, ஒரு அம்மா பேசுவாங்க, அந்த அம்மா இன்னொரு லிங்க் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவர் கெயின் பண்ணுவாரு, அவர் அந்த 3 டாஸ்க் முடிச்சு உங்களுக்கு எனக்கு சீனியர் மேனேஜர் உங்கள்கிட்ட பேசுவாரு. அந்த சீனியர் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, 3 டாஸ்க்ல பணத்தை 6,50,000 கட்டுவீங்க. 6,50,000 கட்டிட்டு டாஸ்க் 3 முடிச்சிட்டீங்க நீங்க நினைப்பீங்க. இல்லைங்க உங்க டாஸ்க்ல ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சு. தெரியாது எந்த டாஸ்க் டாஸ்கே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எந்த டாஸ்க் ஃபெயில் ஆச்சுன்னு எப்படி தெரியாது, போச்சு. ஒன்னும் இல்ல, நீங்க அதை ரெக்கவர் பண்ணணும்னா இன்னும் 17 லட்சம் கேட்டா மொத்தமா எடுத்துடலாம். மொத்தமா நீ போயிட்டேன்னு அர்த்தம். இவங்க நினைச்சாங்க அந்த எப்படி ஆச்சு அதுல வந்து, ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கலாமா, விட்டதை பிடிக்கணும் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பின்னாடியே ஓடுறோம். பொண்டாட்டி பிள்ளைங்க பேசுறது கிடையாது, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றது கிடையாது, அப்படியே வந்து இதுக்குள்ளேயே கொண்டு போகுது. ஒன்றும் இல்லை, இப்ப ஜஸ்ட் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் பர்சன் வந்திருக்கிறாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு, பையனை கூட்டி வந்திருக்கிறான். அவன் பார்த்து அப்புறாணி மாதிரி இருக்கிறான். என்ன படிச்சிருக்கமே பிஇ எவ்வளவு போச்சு, 12 லட்சம் போச்சு. எப்படிப்பா போச்சுன்னா அவர் சொல்றாரு, என்ன ரிட்டர்ட் ஆகி வந்த பணத்தை வச்சிருந்தேன் மேடம், பையன் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 1,80,000 கேட்டான். நான் வந்து நம்பரை கொடுத்துட்டேன், ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டேன். இவன் என்ன பண்ணிட்டு ஒரு பிட்காயின்ல 1,80,000 போட்டு அதுக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு அப்பாட்ட பெர்மிஷனே வாங்கல. அவரோட மொத்த 12 லட்சத்தையும் விட்டான். அதோட விட்ட பரவாயில்ல, அவனுக்கே ஒரு பயம் உணர்வு வந்துச்சு, விட்டதை பிடிக்கணுமே. அம்மாவுக்கு தெரியாம அம்மாவோட அதை எடுத்து அவனை கூட அளவு வச்சு அதை அப்போ நம்ம என்ன ஆகுது, திரும்பி களவு தொழிலும் அதுல வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த களவுங்கிற சாப்பிட்டா உள்ள புரியுதா? அதுதான் நான் சொல்றேன்,
அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ரிட்டையர்டா எத்தனை வருஷம் உழைப்பு சார் இப்படி வச்சுட்டீங்கன்னு கேட்கறேன். மேடம் பையன் ஒத்தைக்கு ஒரு பையன் என்ன செய்ய மேடம் அப்படிங்கிறார். பார்த்தோம் கண்ணை மறைக்கிறீங்க எவ்வளவு அவரால் வந்து ஸ்டெப் எடுக்க முடியல. இவங்க தப்பு பண்ணதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து பையனா பண்ணிருக்காங்க பயம். அவருக்கு முடிச்சிருந்து பையனை பாதுகாக்கிறாங்க, சூசைட் எதுவும் பண்ணிடுவாங்க. அதனால நாங்க அவங்க வந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி ஒண்ணுமே செய்யாதீங்க, இது கண்டுபிடிச்சிடலாம், நாங்க ஃபாலோ பண்றோம் சொல்லி தான் அனுப்புறோம். சரியா? ஓகே. அடுத்து லோன் ஆப் அப்படின்றது மேடம் சொல்லியிருந்தாங்க. லோன் ஆப் அப்படின்னு சொல்லி இது வெறும் 5000 தான் நடக்கும். ஆனா உங்க மானமே போயிடும். ஓகேங்களா? உங்க மானம் உங்க குடும்பத்து மத்தியில போகும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க லோன் ஆப் அப்படின்னு சொல்லி கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது 2 விஷயம் கேட்கும். ஒண்ணு உங்க கேலரிக்கு ஆக்சஸ் கேட்கும், அலோவ் கேட்கும். இன்னொன்னு உங்க கான்டாக்ட்ஸ்க்கு அலோவ் கேட்கும். ஓகேங்களா? யாராவது பக்கத்துல டிலே பட்டன் நீங்க தட்டிருக்கீங்களா? நான் டோன்ட் அலோவ் டோன்ட் அலோன் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை யாரும் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதையும் அலோவ் கொடுத்துருவோம். இந்த ரெண்டையும் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க கேலரி உங்க போன்ல இருக்கிற போட்டோஸ் அவங்களே எடுத்துப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம் மாட்டாங்க. கேட்டு மார்க்கிங் பண்ணுவாங்க, அசிங்கமா மார்க்கிங் பண்ணுவாங்க. ஓகே, செக்ஷுவலா இருக்கும். ஓகேங்களா? இந்த செக்ஷுவலா எக்ஸ்பிளிசிட்டா இருக்கிற வீடியோவை போட்டோவை எடுத்து உங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வரிசையா அனுப்புவாங்க. ஓகேங்களா? எதுக்கு? 2 பேருக்கு அனுப்பிட்டு தான் உங்கள்கிட்ட முதல்ல பேசவே செய்வாங்க. ஓகேங்களா? 2 பேருக்கு அனுப்பியிருக்கேன், மீதி இருக்கவங்களுக்கு அனுப்புவேன், 50,000 காசு கொடு. ஓகேங்களா? மானத்துக்கு பயந்தவங்க எத்தனை பேர் கொடுப்பீங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இந்த கண்டிஷன் இருக்கும். யாரும் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏமாறாதீங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி உங்க பசங்க வந்து போன்ல இன்ஸ்டால் பண்றாங்கன்னா அதுலயும் நீங்க கவனமா இருங்க. ஓகே ஓகே ஃபேக் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் நீங்க வந்து ஏதோ ஒரு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கிடைச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக்கான கஸ்டமர் கேர் நம்பர்ல போய் நிற்கும். அந்த ஃபேக்கான கஸ்டமர் கேர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா பேசுவாங்க. பேசிட்டு உங்க போன்ல இருக்கிற எல்லாத்தையும் திருடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்கன்னா சும்மா இந்த எதாவது போய் வந்து கஸ்டமர் கேரை தேடி எடுக்காதீங்க. பிளிப்கார்ட் எனக்கு இப்போ இந்த 3 பக்கத்துல 3 வந்துருச்சு. 3 நேம் நிறைய கம்ப்ளைண்ட். 3 நேம் பிளிப்கார்ட், அமேசான், நாப்டாப் 3 இருக்கு. 3 பேரோட கஸ்டமர் கேரை ட்ரை பண்ணதுல அவங்க டைரக்ஷன் கொடுத்ததுல இவங்க மாட்டிக்கிட்டு எங்க கஸ்டமர் கேருக்கும் இது ஒர்க் ஆகலன்னு தானே நீங்க போனீங்க. அவன் பைசா முடிஞ்சோம்னா ஒரு 1000 ரூபாய் எடுக்கலாம். அவன் போட சொல்ல போட்டுட்டே இருந்ததானே அந்த கிணறா இருக்கு. உங்களுக்கு அதுக்கு நீங்க மறந்துடுறீங்க. எதுக்கு அவரை கான்டாக்ட் பண்றதே மறந்துடுறீங்க. கான்டாக்ட் பண்ணதே என் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன வாங்கின பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்லுறது. ஆனா உங்களுக்கு அது ஞாபகமே இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் சார் சொல்லியிருந்தாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு சிஸ்டரோ நன்னோ பேசுற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகே, ஃபாரின்ல இருந்து ஒரு ஃபாதரோ சிஸ்டரோ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க. இது ஜென்ரலா கிறிஸ்டின்ஸ் வந்து இதுல நிறைய ஏமாறுவாங்க. என்ன ரீசன்னா ஒரு மத ஈடுபாடு இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கிறவங்கள இவங்க ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஹாய்னு சொல்லி மெசேஜ் வரும். அவங்கள்ட்ட நீங்க பேசுவீங்க. அவர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசி வரையும் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு 40 லட்ச ரூபா கூட்டிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா ஒரு கரெக்டா 1 மாசத்துக்கு இருக்க 15 நாள் முன்னாடி ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வந்தாங்க. அது உழைப்பு டீச்சருக்கு அவங்க கூட்டிட்டு வந்து ஒரு சர்ச்சு ஃபாதர் தான் கூட கூட்டிட்டு வந்தாங்க. ஃபாதர் வந்து ஃபாதர் மாதிரி இல்லை, நான் கேட்கறது ஒரு ஃபாதர் சொன்னாரு. அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அந்த ஃபாதர் சொன்னப்பதான் அந்த டீச்சர் முடிச்சிருக்காங்க. டீச்சர்கிட்ட ஹலோ டீச்சர், நான் டாக்டர் ஜான் அப்படின்னு. இவங்க டாக்டர் ஜான் இவங்களுக்கு யாருமே யோசிக்கல. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் இவங்களே நினைச்சுக்கிறாங்க. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ஜான்னு பேர் இருக்கு, அது வந்து தப்பு செய்ய எங்கள்கிட்ட சொல்றாங்க. ஜானோட பேர் இருக்கனால தப்பு பண்ண மாட்டாங்க. டாக்டர் ஜான் டீச்சர், நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், அந்த கிஃப்ட் ஆன் த வேல இருக்கு, நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க டீச்சருக்கே பென்ஷன் வருது. டீச்சர் ஆனாலும் சுதாரிப்பா எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாமா உங்களுக்கு ஜுவல்ஸ் அனுப்பியிருக்கேன், அதை அனுப்பியிருக்கேன். உடனே கொஞ்ச நாள் 2 நாள்ல ஒரு கிஃப்ட் பார்த்து கொரியர்ல பேசுறாங்க, உங்களுக்கு ஒரு கூப்பன் அனுப்பியிருக்கேன், ஒரு கிஃப்ட் வந்துருக்கு, அதுக்குள்ளால வந்து கரண்ட் சேர்த்து
ஃபாரின் கரன்சி இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க இவ்வளவு ரூபாய் பே பண்ணாதான் அதை எடுக்க முடியும். அவங்க கையில இருந்த கையிருப்பெல்லாம் அந்த டீச்சர் போட்டுட்டாங்க. அகைன் என்ன பண்றாங்க, பக்கத்துல கடன் வாங்கி அதையும் கொடுக்குறாங்க. முடியாத பட்சத்துல சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் ஒரு 2 லட்சம் கடன் கேட்கணும். புரியுதா? சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் 2 லட்சம் கடன் கேட்டாதான் ஃபாதர் சொல்றாரு, டீச்சர் இது வந்து உங்களை மாட்டிக்கிறேன், நீங்க மாட்டிக்கிட்டீங்க, வாங்க சைடர் மட்டும் கூட்டிட்டு வந்து கொடுக்குறேன். சரியா? அதே போல 21 வந்து பாருங்க, 29 வருஷம் டைவர்ஸ் ஆன ஒரு டீச்சர். ஆக்சுவலா நம்ம லேடிஸும் என்ன பண்ணுவோம், ஒரு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில ஒரு துன்பத்தை அனுபவிச்சாச்சு. என்னதான் வெளியில வந்து நான் இப்படி தோரணையா நின்னாலுமே எல்லாருக்குமே டைவர்ஸ் ஆனவங்களும் சரி, விதவெல்லாம் சரி, நமக்கு ஒரு துணை. அது வந்து மழை வெயில் காலத்துல லைட்டா வீசுற மழைத்துளி மாதிரி, ஒரு தென்றல் மாதிரி இருக்கும் அந்த உணவுல. அதுக்காக ஏற்கான மனசு இல்லை, அது வெளியே தெரியாது. இந்த டீச்சருக்கு மேட்ரிமோனியில போட்டு ஒருத்தர் வந்து 1000 மெசேஜ் போட்டு டீச்சருக்கு அவங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சு. ஒன்லி போன்ல தான் பாத்துக்கோங்க. போன்ல பேசி 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 அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மாவோட தாளிச்சேன்னு உனக்காக அனுப்புறேன், எங்க அம்மாவோட தாளிச்சேன்னு எங்க அம்மாவோட ஜோதித்தப்ப நான் உனக்கு அனுப்புறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு லவ் அஃபெக்ஷன் இருந்தா அவங்க அம்மாவோட தாளிச்சேன்னு அந்த எல்லாத்தையுமே எனக்காக அனுப்புறாங்க. கொஞ்ச நாள் இதே மாதிரி கொரியர்காரன் 13 லட்சம் ரூபாய் விடுறாங்க. 21 நடந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மேட்ரிமோனியில நம்ம தகவல்களை தேடுறாங்க. நீங்க எந்த தகவல்கள் மேட்ரிமோனியில போடுறீங்களோ அந்த தகவல்கள் பல நேரம் கண்டுபிடிக்கணும். அதனால யோசிச்சு போடுங்க. யாரு பேசாலுமே யோசிச்சு பண்ணுங்க. இது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மணப்பெண் தேடினாலும் சரி, மணமகள் தேடினாலும் சரி, கவனமா இருக்கு. ஓகே, கொஞ்சம் முன்னாடி அந்த இது ஃபாரினர், ஓகே, ஃபாரின்ல இருந்து சிஸ்டர் பேசுறாங்க, அழகான சிஸ்டர் பேசுறாங்கன்னு ஒரு டாபிக் இருந்துச்சுல. அந்த அழகான சிஸ்டரை வந்து நாங்க தேடி கண்டுபிடிச்சோம். அவர் வந்து டெல்லியில இருந்தாப்புல, போய் கண்டுபிடிச்சோம். அவர் வந்து ஒரு கருப்பா கலையா இருக்கிற ஒரு நைஜீரியன். ஓகேங்களா? இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து வெளியில போகாம தான் இருக்காரு. ஸோ இது இந்த கேஸ் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஐஓ ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இமெயில், வாட்ஸ்அப், இம்பர்சனேஷன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தர் சொல்றது. இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களோட ஆபீசர் இருப்பாங்க, அவங்க ஆபீசரோட போட்டோவை வச்சு ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்பாவும் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், எதுவா இருந்தாலும் அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை வச்சு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசிட்டு 2 நாள் பேசிட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா காசு தேவை இருக்கு, ஒரு எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காசு கேட்பாங்க. நேற்று வந்திருக்கு கம்ப்ளைண்ட். ஷிப்பிங் கம்பெனியில இருக்க மேனேஜர் வந்து அவர் ஓனர் வந்து ஸ்ரீலங்காக்காரு. அது இந்த இதை வந்து கேட்கிற டைம்ல அவர் நல்ல வேலையா அவர் சென்னையில இருக்கிறாரு. அக்கௌண்டன்ட்டுக்கு நல்லா தெரியும் ஐயா வந்து சென்னையில தான் இருக்கிறாரு. அவருக்கு வாட்ஸ்அப் கால்ல தான் மெசேஜ் வருது, உடனே எவ்வளவு அமௌண்ட் இருக்கு பார்த்து சொல்லு. அதாவது ஒரு ஆபீசர் பேச இதுல எப்படி அவங்க சுதாரிக்கிறீங்கன்னா, ஒரு ஆபீசர் வந்து அக்கௌண்டன்ட் எப்படி பேசுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். போன்ல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், கமாண்டிங் எப்படி இருக்கும், கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னு சரி. அதுலதான் அவங்க சுதாரிச்சுட்டு அவங்க என்ன எவ்வளவு இருக்குங்கிற 1 கோடி இருக்கு, அப்ப 90 lakhs வீட்டுக்கு அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு எஸ் பேங்கோட அக்கௌண்ட். இது இப்போ ட்ரெண்டிங்கா நடக்குது. ஆபீசர், சிஇஓ, ஃபாதர், ஒன்னும் அந்த நெபர்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஃபாதர் நேம சொல்லி போன் பண்ணி அந்த சிஸ்டர் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து கையில இருக்காங்க 35,000 போட்டு. அந்த மாதிரி யாரு உங்கள்கிட்ட காசுக்கு வந்து சொந்தக்காரன் கூட பிறந்த தங்கச்சி அப்பாவும் சரி, தெரிஞ்சு அவங்க நம்மளால நீங்க ஒரு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுங்க. வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால்ல பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பேசுறாங்க வீடியோ கால். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ரெடி நான் வந்து உனக்கு வந்தேன், உங்களுக்கு அர்ஜென்டா 30,000 தேவைப்படுது, இதுல பேசுறா வீடியோ கால். நான் என்னோட செல்லு ஃப்ரெண்டோட செல்ல தான் பேசுறேன், 30,000 தேவைப்படுது அப்படின்னு பேசுறேன். பேசும்போது நான் என்ன அர்ஜென்டா கேட்கிறேன். அவன் என்ன சொல்லுவான்னா, இது என்னுடைய அக்கௌண்ட் சொல்லுங்க, அது போட்டு தெரியல, நான் நம்பர் தரேன், இந்த நம்பர் தேர்ந்தெடுத்துங்க, போன் பே பண்ணுங்க, பண்ணிடுங்க. அந்த அந்த ஆள் வந்து யார் இல்ல, அந்த ஆள் யார் இல்ல,
பேசினால யார் இல்ல? என்னுடைய மகன் இல்ல, என்னுடைய மகன் இல்ல. ஏஐ தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த தொழில்நுட்பம் மூலமாக என்ன செய்றாங்க? பேசி பணத்தை வாங்குறாங்க. இது நிறைய சம்பவங்கள் அதிகாரம் பேசுறது. 1 year பேக் வந்து டிஜிபி ஆஃபீஸர் ஒரு ஹையர் ஆஃபீஸர், தமிழ்நாடு போலீஸ் சென்னையில ஒரு ஹையர் ஆஃபீஸர், ஒரு ஐடி ரேங்க்ல உள்ளவர் பேசுறாரு. ஒரு ஒரு டிஎஸ்பி பேசி கிட்டத்தட்ட 15 லட்சம் அடிச்சுட்டான். பண்ணிட்டாங்க 15 லட்சம் ரூபாய். நான் ஐடி பேசுறேன், கொஞ்சம் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டாரு, அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான். 15 லட்சம் அடிச்சாரு. யாருக்கு? ஐடிக்கு. ஐடிக்கா இல்ல, அந்த ஐடி தரப்பு பண்ணிட்டாரு, ரிமாண்ட் பண்ணாங்க. உள்ளதா இருக்காங்க. சார் சொன்னது இதோட விஷயத்த என்னோட சொல்றேன். இதோட விக்டிம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட டிஜிபிஸ் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்டோட எல்லா சர்வீஸோட ஹெட் இருப்பாங்கல்ல, டாப் ரேங்க். ஸோ அவங்க ஈவன் இவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சாருக்கும் வந்து ஒரு இம்பர்சேஷன் நடந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப மோசம். கடைசி ஆட்டோக்கு 500 ரூபான்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் ஐ மீன் ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற எல்லாருக்கும் நடக்கும். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்லையும் ஏமாற்றுவாங்க. ஓகே, அடுத்து சார். ஓகே, அடுத்து வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். சார் சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் விர்ச்சுவலா உங்க வீட்ல இருந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி சீட் பண்ணுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹையர் ஆபீசர் ரேங்க்ல ஒரு வீடியோ உங்கள்ட்ட இருந்து பேசுவாங்க. பேசிட்டு நீங்க இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க, சிபிஐல இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க, ரால இருந்து பேசுறேன்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு பெரிய கேஷ் டிரான்சாக்சன் இவங்க கிட்ட வச்சதுனால உங்களை நீங்க இதுல அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு உங்கள்ட்ட இருந்து 20 லட்சம் 30 லட்சம் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. எப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உமன் இன்ஸ்பெக்டருக்கு போனதுக்கு உங்க பொண்ணு வந்து இதுல மயக்கத்துல எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க பொண்ணு எம்பிபிஎஸ் தானே பண்றாங்க, அவங்க பேரு இந்த இதுதானே, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம், டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பட் அவங்க இன்ஸ்பெக்டர் அவங்க பொண்ணு அன்னைக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, டெல்லியில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நம்ப முடியாது. என்ன பண்றாங்க, பின்னாடி ஒரு பொண்ணு அளவிடுறாங்க. அப்ப எந்த பேரண்ட்ஸ்னால அம்மானாலும் ஒரு குழந்தை அழும்போது அப்படி ஒரு மாதிரி நம்ம விளையாட்டு தெரியாது, இவங்களுக்கு அது வேற பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இவங்க சத்தம் போட்ட உடனே டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. ஆனா போட்டோ வந்து ஐஜி ரேங்க் என்ன தெரியுமா, அவங்களுக்கு இப்படி இடம் போதும், ஒரு சதுர இடம் போதும். அவங்க யூனிஃபார்மும் ஒரு சிம்பலும் ஒரு ரூமோட தோரணையும் எவ்வளவு கொடுக்கும், 10 வேண்டாம், ஒரு மேஜ அளவுக்கான இடம் மட்டுமே கொடுக்கும். உட்காந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஒரு எஸ்ஐயோட பொண்ணு இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் வந்தது. எஸ்ஐயோட பொண்ணு அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு திருப்பி போன் வருது. அப்ப இந்த பொண்ணு சொல்லி எங்க அப்பா எஸ்ஐ தானே, அப்பா எஸ்ஐ இருந்தா நான் ஐஜி ரூம்ல போகும். இந்த பொண்ணு அப்பாட்ட சொல்ல ரூமுக்குள்ள போய் கதை அடைச்சு அங்க இருந்து த்ரெட்டன் பண்றாங்க. உடனடியா அமௌண்ட் அனுப்பணும், என்ன எப்படி பண்ணுங்க, இந்த இதை இதை உள்ள போனால ஒண்ணு காணுங்க என்னன்னு அவன் அப்பா மெதுவா கதவு திறந்து பாக்குற உள்ள வேர்த்து வந்து அப்படியே பயந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கு. இவர் யூனிஃபார்ம்ல போட்டு அவன் கட் பண்ணிப்பான். கட் பண்ணோன்னா திருப்பி நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிடுவாங்க கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி டிஜிட்டல் வந்து என் பொண்ணுக்கே த்ரெட்டன் பண்ணுது. ஓகே, அடுத்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். சைபர் கிரைம்னால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி. நீங்க உங்களோட ஐடென்டிட்டி இழப்பீங்க. உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இழக்கிறதுனால உங்களோட பேர்ல வந்து ஒரு ஃபேக் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், ஃபேக் இது கிரியேட் பண்ணலாம், ஃபேக் சிம் கார்டு வாங்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். நெக்ஸ்ட் உங்களை நீங்களே இழக்கிறது. உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க உங்களை இழக்க வேண்டிய அவசியம் நடக்குது. இது போக ஒரு சில டிசீசஸ் வந்து இப்போ காமனா வந்து நடந்துட்டு இருக்கு, எமர்ஜிங் டிசீசஸ். ஸோ இங்க ஒரு ரூம் போட்டுற வேண்டிய அவசியம் வரும் கூடி சீக்கிரம் இந்த டிசீஸ்க்கு. ஸோ
ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது. இப்போதான் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு இப்போ வர ஆரம்பிக்குது. இந்தியாவில் நிறைய பேருக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிமென்டியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் ஆரம்பிக்குது. இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைபர் பிராந்திரியா அப்படின்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ஒரு மெடிசின் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மெடிசின் சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றதுலயே உங்களோட பெரிய ரிசர்ச் போகும். ஆராய்ச்சி பண்ணுவீங்க, இதுல இந்த காம்பினேஷன் போட்டிருக்காங்க, அப்ப இது தலைவலி போகாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அவங்க லேர்ன் பண்ண விஷயத்த 10 வருஷம் படிச்சு அவங்க அப்ளை பண்ண விஷயத்த 5 நிமிஷத்துல நீங்க இன்டர்நெட்ல படிச்சு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்னு அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பிக் பாஸ் பாப்பீங்களா? பிக் பாஸ் பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? ஓகே, பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன தெரியுமா, அடுத்த வீட்டு சண்டையே தேவைப்படுது. முன்னாடி ஊர்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, யாருக்கு தெரியுமா தெரியாது, சண்டை நடக்கா நகத்தை போட்டு இப்படி வரணும், எதுவும் சண்டை பெருசா வரணும். அப்புறம் ஒரு மூட நம்பிக்கை சின்ன வயசுல இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை பெருசா இருக்கும், நகத்தை சேர்த்தா சண்டை பெருசா வரும். அப்புறம் அதே மாதிரி பிக் பாஸ் சண்டை, நீங்க வந்து பிக் பாஸ் வேற என்ன பாக்குறீங்க, அங்க நடக்க சண்டையை தான் நம்ம ரசிக்கிறோம். அததான் அந்த அந்த வியாதி, அந்த வியாதி எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து படிச்சவங்க அப்படின்னு சொல்லி படிச்சவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, கை நாட்டு வைக்கிறவங்கள கையெழுத்து போட சொல்லி கொடுத்ததுதான் எஜுகேஷன். இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா கையெழுத்து போட்டவங்கள கை நாட்டு ஆக்கிட்டு இருக்கு. நீங்க உள்ள போகும்போது வச்சுதான் உள்ள போகணும். ஓகே, இப்ப வென்விலிட்டி சைபர் கிரைம் எப்போ ஒரு முடிவு, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு கிடையாதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆசைகளே இல்லாத மனிதர்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் புத்தர். இது என்ன சொல்ல வரோம்னா ஆசையை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்படலாம், ஒரு சில விஷயங்களுக்கு படக்கூடாது அப்படின்றத நாம சொல்றோம். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க நினைச்சிருப்பீங்க, இவ்வளவு ஃப்ராட் நடக்க எல்லாமே அக்கௌண்ட்ஸ்ல தானே நடக்குது, ஏன் இவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸோட கண்டுபிடிக்கிற என்ன சிரமம், போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே நினைப்பீங்க. ரெண்டு பிரச்சனை என்னன்னா, கரண்ட் அக்கௌண்ட், ஒவ்வொரு பேங்க்கும் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவங்க எதையுமே அவங்களுக்கு என்ன தேவை, அந்த பேங்க்கு என்ன தேவை, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் தான் தேவை. அவன் ஜென்யூனான அக்கௌண்ட் ஹோல்டர் பார்க்க மாட்டேங்க. அவங்க போய் பார்க்கும்போது போர்டு இருக்கா, ஒரு ரூம் இருக்கா, அதுதான் ஒரு கம்பெனி, அவங்களுக்கு போதும் கரண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்துடுறாங்க. இது ஒரு ட்ராபேக். அவன் என்ன பண்ணிடுறான், 2 மாசத்துக்கு அவனோட வேலை முடிச்சானா அந்த போர்டை காட்டி தூர போட்டுட்டு அவன் போயிட்டே இருக்கான். இன்னொன்னு, நம்ம ஸ்டேட்ல எல்லாம் இல்லை, நம்ம ஸ்டேட்ல எல்லாம் கொஞ்சம் படித்த பிள்ளைங்க, நல்ல கொஞ்சம் நாலேஜ் உள்ள பிள்ளைங்க. அந்த வடநாட்டுல நார்த் இந்தியால என்ன பண்றாங்கன்னா, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அதுக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க, உங்க பொண்ணு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சா கூட்டிட்டு போய் 10 பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றான். 10 பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு எல்லாமே அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஒரு கார்டுக்கு, ஒரு அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட கேட்டகரிக்கு அனுசரிச்சு 5000ல இருந்து 25,000 வரை கொடுக்கும். அப்போ ஒரு 10 அக்கௌண்ட்டை கொண்டுட்டு அவன் எங்க போயிடலாம், 10 அக்கௌண்ட் பிளஸ் 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 எத்தனை அக்கௌண்ட், பல கோடி அக்கௌண்ட் அவன் கையில இருக்கு. அக்கௌண்ட் டீடைல்ஸ், அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு எல்லாமே அவன் கையில இருக்கு. அவன் போய் கம்போடியால உட்காந்துடும். புரியுதா? இங்க இருந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ல இருந்து செலக்ட் ஆகி போறவங்க கம்போடியால இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு கீழே உட்காந்து இந்த அக்கௌண்ட்ல பணம் போடுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றோம். இப்ப கடவுள் புண்ணியத்துல என்ஆர்பில ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் கிடையாது, செகண்ட் லேயரும் சேர்த்து ஃப்ரீஸ் ஆகும். அது நம்ம வந்து ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்னா அந்த அக்கௌண்ட்டை வித்தவங்க, அவனுக்கு தெரியாது. நம்ம தேடி அக்கௌண்ட் யாரு இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் தேடி போகலாம். ஒண்ணு களை வெட்டிட்டு இருப்பா, இல்லைன்னா மீன் பிடிச்சிருக்காங்க, இல்லைன்னா கூலி வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்தா நமக்கே அவங்க இன்னும் அவங்க கொண்டு தெரியாது. வெறும் 5000 10,000 அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஆனா செகண்ட் லேயர் வரும்போது இந்த அக்கௌண்ட் அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி நமக்கு ஃபிஃப்த் லேயரோட ஒரு 1 மந்த் பேக் என்னோட கரண்ட் அந்த கும்பல பாத்தீங்கன்னா ரோட்டோட இந்த கரண்ட் காய்கறி வடை சம்திங் அது எந்த இன்கம் வரும் அந்த கும்பல ஒரு நாளைக்கு என்ன இன்கம் 5 ரூபாய்
ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வந்து எத்தனை ரூபாய் கிடப்பிருப்பாங்க இவ்வளோ டேக்ஸ் பாக்கெட் உடனே கட்டணும். ரிட்டர்ன் லெட்டர் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃபீஷியல் சிக்னேச்சரோட எவ்வளோ போய் பண்ணிக்கு 5000 10,000 1 லட்சம் எவ்வளோ போயிருக்கும்? 1 கோடி 6 கோடி ரூபாய். நீங்க வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? அந்த கோடி அந்த உச்சரிக்கே தெரியாது. பாருங்க, ஒரு சீட் பெண்ல 6 கோடி ரூபாய் நான் கூட இன்கம் டாக்ஸ் கொடுக்குறோம். இது யார் அனுப்புறது? நாங்க சொல்லணும் எப்படி எங்க எடுத்தாங்க இந்த அக்கௌண்ட் கொடுக்குறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் போட்டு தான் மாட்டாங்க. என்ன செய்யணும்னா இந்த அக்கௌண்ட் எனக்கு அக்கௌண்ட் கொடுத்து எனக்கு பாத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இது எப்படி வந்து நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன வருது? மாசம் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருது. ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மாசமும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டிரான்சாக்ஷன். இரண்டு வேலை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கூப்பிடுவா, ஓடிபி சொல்ல வேண்டியது, பணத்தை எடுத்துருவோம். ஏன் கொண்டு 20,000 வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 4 டிரான்சாக்ஷன் இதே சம்பளத்துக்கு இதே. ஆனா யாராவது உங்களுக்கு இப்ப டேட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு இருக்காங்க, ஒரு விருதுநகர் போட்டிருக்காங்க. ஒரு எண்கள் விசாரிச்சு போகணும். எப்படின்னா அவருடைய தம்பி வந்து பராரி என்ன தெரியுங்களா? வெட்டியார் சுத்துற பையன். இவருடைய ஆதாரம் இருந்து அவருக்கு ஒரு சிறு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருடைய ஆதாரம் இருந்து? என்னுடைய ஃப்ரெண்டோட ஆதாரம் இருந்து அவருக்கு சிறு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு கேமரா மாட்டி அந்த ஆதார் கார்டுல உள்ள ஏடிஎம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்து விருதுநகர் பணக்கடையில 85 சம்திங் ஒரு 100 ரூபாய்க்குள்ள பணம் வாங்கிறதுக்கு எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். இதுல இந்த அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 32,000 அக்கௌண்ட் இல்லை. ஏன்னா ஆதார் கார்டு எதுவுமே கார்டு இவருடைய கார்டு, போன் நம்பர் யாருடைய இவருடைய கார்டு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்ப நம்ம ஒரு நாளுக்கு செய்யற உதவி பார்த்தீங்கன்னா எப்படி மாட்டோம். அப்ப இவங்க தேவையே தான், பட் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்கணும். நீங்க பார்த்து எப்படி கண்டிப்பா கண்டுபிடிச்சு எப்படி ஆகும். சில கேஸ் பத்தி உடல் இப்ப நாங்க 2 நாள் போட்டு பாத்தீங்களா, எங்களுடைய நம்ம ஏதாவது அந்த 2 முறை இதுவரை பக்கத்துல போக முடியல, கிடைக்கல எங்களுக்கு. எவ்வளவு கம்மி நாங்க ரெஃபர் பண்ணுவோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக எந்த அட்வான்டேஜ் தான், இது எங்கேயாவது மாட்டிக்கலாம். அவன் மாட்டிக்காம நம்மகிட்ட மாட்ட வேண்டாம். இந்தியாவில் எந்த கவர்மெண்ட்ல அது நமக்கு போன நமக்கு அக்கௌண்ட் வந்து எமௌண்ட் இருக்குமா இருந்தா நமக்கு எவ்வளவு எமௌண்ட் போச்சு அந்த எமௌண்ட் கோர்ட் கூட வாங்கிடலாம். கோர்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, இமீடியட் கொடுத்துருவாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த ப்ராசஸ். கோர்ட்ல படிச்சு மட்டும் பயன்படுத்தப்போ ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவாங்க, பணம் ரெஃபர். ஆனா அக்யூஸ் யாரும் தெரியாது. நல்லா புரிஞ்சுடுங்க, அக்யூஸ் யாருன்னு தெரியாது. ஆனா பணம் நமக்கு கிடைச்சிடும். கேஸ் எழுதி கொடுக்கும், அக்யூஸ் யாருன்னு தெரியாது. ஸ்டில் இதுல ரெஃபர் பண்ணி கொடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% நமக்கு ஒரு வருடம் கொடுத்துருக்கா 90% விக்டிமோட அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. ஆனா பணம் கிடைச்சு அது எக்ஸாம்பிள். அது என்னன்னா நம்ம வந்து அந்த நடந்த உடனே தகவல் சொல்றது ஃபாலோ பண்ணும். 3 months 4 months போய் சொல்லுங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது கேஸ் எங்க தான் ஆக்சிடென்ட் தான் போகும். இமீடியட் ரிப்போர்ட் தான் ஒரு சம்போட தயவு எந்த காரணத்துக்கு மட்டும் தயக்காடுங்க பார்க்காதுங்க. உங்க ஆட்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வேற
அப்படின்னு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, சொந்தக்காரங்க சொல்லுங்க. நடந்ததா இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன ரிப்போர்ட் பண்ண அலைய தேவையில்லை. வெப்சைட் பண்ணலாம். நீங்க எங்க அலைய வேண்டாம். உங்க வீட்டுல இருந்து நீங்க பண்ணிடலாம். சைபர் கிரைம் cybercrime.gov.in cybercrime.gov.in இதுல வந்து போயிட்டீங்கன்னா எந்த நம்பர்ல இருந்து அந்த அக்கௌண்ட் எந்த நம்பர் லிங்க்ல இருக்கோ அந்த நம்பருக்கு போயிட்டீங்கன்னா அந்த செகண்ட் எந்த எவன் உங்களை ஏமாத்தணும் அவருடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக். இது வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். என்சிஆர்டி முதல்ல முடியல நேஷனல் சைபர் கிரைம் பியூரோ. அந்த என்சிஆர்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வச்சிடும் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். அது பணம் எந்த ஒரு டாக்டர் வந்து 1000 வந்தாலும் சொல்ல 10 கோடி இருந்தாலும் சொல்லலாம். அவன் வந்து உங்க பணத்தை கொடுக்காம அவன் அக்கௌண்ட் வச்சு முடியாது. டீக்ரீஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக். வேற ஏதாவது காமன் அவங்க நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு திருப்தி பண்றவங்க இங்க வந்து இவ்வளவு நேரம் பேசுனத உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு கேட்டீங்கன்னா சார். தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஆர் சூப்பரண்டா போலீஸ் ஆபீஸ் நம்ம கோரம்பலம் கலெக்டரேட் கேம்பஸ்க்குள்ள எஸ்பிஆர் மார்னிங் செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எங்களுடைய ஆஃபீஸ். மேல ஏறினீங்கன்னா அப்படியே கீழ் பக்கம் வலது பக்கம் 2ஆம் மாடி ஏறினீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸ்ல இருந்து கீழ் பக்கம் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஷன் சைபர் ஸ்டேஷன். அதான் இப்ப சொன்னாங்க அவங்க அக்கௌண்ட் ஹோல்டர் யாரு? யாரோ ஒரு ஆளு அவன் தான் மாற்றான். அவனுக்கு ஒரு காசு இருக்காது. என்கிட்ட அக்கௌண்ட் இப்ப உங்க பணத்தை என் அக்கௌண்ட் மாத்தி எடுத்து போறாங்களா என் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பிரயோஜனம்? நான் ஒரு பராரி கஞ்சிக்கு வெளியில தான் இப்படி அவங்களுக்கு கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சாலும் என்ன பிடிச்சா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன அடிச்சா பாத்தீங்களா அதை நீங்க அக்கௌண்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா கள்ளம் பெருசா காப்பா பெருசா கேட்டா கள்ளம். நீ நினைக்க உள்ள போய் வந்து இந்த எங்களுக்கு இன்னும் புரியல இந்த அக்கௌண்ட்ல எப்படி ஓபன் பண்றாங்க இன்னும் புரியல எங்களுக்கு. சார் 6 கோடி ரூபாய் பேங்க் டிரான்ஸ்பர் நோட்டீஸ் எடுக்கிறான் அக்கௌண்ட்ல அதெல்லாம் தெரியவே செய்யாது. அந்த செகண்ட் போயிருங்க அது பணம் வந்து டிரான்ஸ்பர் செகண்ட்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல மாதிரி பணம் வெளியே ஒரு செகண்ட் தான் போயிடும் உங்களுக்கு. இதுல வந்து காப்பாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க அவ்வளவுதான். வேற யாரும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. இப்போ இழந்த பணத்தை நாங்க வீட்டு கொடுப்பீங்களான்னு நீங்க விர்ச்சுவலா ஓரமா கேட்டீங்கன்னா என்னோட பதில் என்ன பதில்? என்ன பதில்? இப்ப கேக்குறீங்க சார் நான் பணத்தை வீட்டு கொடுத்துருக்கீங்களா கேட்டா என்ன பதில்? என்ன பதில்? முடியாது தான் பதில். என்ன அடுத்த சார் அக்யூஸ் பிடிப்பீங்க கேட்டா எஸ். இந்த மாதிரி ஒரு மனித வீட்டுல ஒரு பிரச்சனை எஸ். சைபரை பொறுத்த வரைக்கும் நான் பணத்தை இழந்துட்டேன் இந்த அக்யூஸ பிடிச்சிருக்கீங்களா பணத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க ஓவரா கேட்டீங்களா எங்களால நோ தான் சொல்ல முடியும், எஸ் சொல்ல முடியாது. ஆனா நாங்க எங்களை முடிஞ்சவரை ட்ரை பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சு கொடுத்துதான் இருக்கோம். பட் வி ஆர் நாட் இது அஷூரன்ஸ். பரவாயில்ல நீங்க 10 கோடி கொடுத்தீங்களா தாங்க நகர சொல்ல முடியாது. எப்படி 10 கோடி கொடுத்தீங்களா எனக்கு 1 கோடி தாங்க 9 கோடி கண்டுபிடிச்சு தந்துடுறேன். சரியா? அப்ப நீங்க கடை வாங்குற பணம் திரும்பி வாங்குற பணத்தை ஒரு காசு கூட கிடையாது. யாரு கணக்கு கிடையாது.
நீ வைக்கிறீங்கனாலும் கொடுத்துக்கோங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் எங்க சைடு வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பைத்து உங்களுக்கு இருக்கு. நீங்க சைபர் வேற ஏதாவது உங்களுக்கு போலீஸ்ல இருந்து வராங்க, நீங்க நியரஸ்டா கால் பண்ணீங்கன்னா கண்டக்ட் ஒரு ஆள் வந்துருக்காருன்னா போலீஸ் உங்க சிசிடிவி கூட தாங்க வந்துட்டாங்கன்னா நீ சிம்பிளா கால் கொடுத்தாரு. உங்களுக்கு இவங்க ரைட், உங்களுக்கு வந்து இந்திய குடிமகனாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது வந்திருக்கிற யாரும் தெரிஞ்சுக்கிறது. நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கலாம், ஒரு ஐடென்டி கார்டு காட்டலாம். ஓகே, அப்படி நீங்க கண்டக்ட் இது வந்து சோசியல் மீடியா சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு வந்து டினை பண்ண ரைட் இருக்கலாம். ஈவன் போலீஸா இருந்தா கூட சாரி சார் என்னுடைய வீட்டுக்கு மட்டும் சுற்றி கொடுக்க முடியாது, உங்களுக்கு வேண்டாம் நீங்க ப்ராப்பரா வாங்க சொல்லல. அதான் அது நம்ம கரெக்ட் தான், நம்ம ரைட்டு. அது வந்து உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது வந்து அப்பார்ட்மெண்ட் இது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் வந்தா கொடுக்கக்கூடாது. உங்க ரைட்டு மேபி நான் என்ன சொல்றேன் கேட்கறதுனால இது கண்டிப்பா இந்த விக்டிம் இவங்க விக்டிம் இல்ல அவங்க உங்களை கொண்டு பண்ண முடியாது. வேற வேற கடைசியில போட்டு பார்க்கலையா எப்போது தீரும் கோயில்கள் போனதா கடைசியில இதுதான் ஸ்டார்டிங் சார். இப்பதான் தொடங்கிருக்கு, இப்பதான் தொடங்கிருக்கு. பாருங்க உங்க காலம் என் காலம் இவர் காலம் கூட வச்சுக்கலாம். உங்க காலம் என்னுடைய காலம் இவருடைய காலம். 57 இவர் சின்ன பையன், இவர் வந்து 57 வரும்போது கிடைக்குமா சார்? இன்னும் 100 வருஷம் 100 வருஷத்துக்கும் இதை விட ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். 100 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 300 மடங்கு 3 டைம்ஸ். முதல் வருஷம் 500 கேஸ், அடுத்தது 1000, 1500, 2 மாசத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்ப்ளைண்ட் 2 மாசத்துலயே. 3 மாசத்துக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளவு வந்து எங்களுக்கு 3000 வெறும் 1000 தான் ஒரு வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு முன்னால இந்த வருஷம் ஒரு 3 மாசத்துல 1000 வந்தாச்சு. இது வந்து இதுல 100க்கு 100%. நீங்க நம்ம வந்து நான் வந்து பேராசைப்படாமல் இருந்தாலும் நான் வந்து வர்றதுக்கான கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு நமக்கு வராது. இதை எல்லாரும் சொல்லிக்கலாம். நான் சொல்ற சொல்ல எல்லாரும் சொல்லிக்கலாம். நான் பேராசை படாமல் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு கால் வந்தால் அது ஏது என்னன்னு விசாரிக்காம அது நடக்க அதுக்கு போகாம இருந்தாலும் நான் என்ன செய்யலாம், காப்பாத்திக்கலாம். வேற எந்த அமைப்பும் காப்பாற்ற முடியாது. புரியுதா? ஒரு ஆக்சிடென்ட் எப்ப வேணா வரலாம் உண்டாங்க. நம்ம தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டத்துல சூழ்நிலை இல்லை. ஆனா இது அப்படி இல்லை. முழுக்க முழுக்க தவறு யார் பண்றாங்கன்னா விக்டிம் தான். யாரு பணத்தை இழக்கிறோமோ விக்டிம்னா யாரு இழக்கிறோமோ யாரு பாதிக்கப்படுறோம் அவங்க தான் தவறு பண்றாங்க. அவன் அக்யூஸ் தவறு பண்றான் அது வேற. பட் அவன் நம்ம கோஆபரேட் பண்ணலாம். இந்த 2 பேர் கூடியவன் வந்து யார் அவனை கை பார்க்க போறாரா, போறாரா, பறிச்சுட்டு போனாரா, ரப் பண்ணிட்டு போனாரா, வீட்டுல கொண்டாடிச்சாரா, இவரு சந்தோஷமா முகமலர்ச்சியோட இருக்கிறது அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இத கொஞ்சம் கொஞ்சம் இவர் அக்கௌண்ட் இவரு தாராளமா கொடுத்தாரு, யார் அவர்கள் படிச்சுட்டு போகல. அப்ப இது விக்டிம் யாரு? இதை வந்து பாதிக்கப்பட்டது தப்பு பண்ணது யாரு? அவர்தான் விக்டிம் தான். சைபர் கிரைம் தப்பு பண்றது விக்டிம் தான், நம்ம தான். அது அறியாமையில் நடக்குது. நான் சொன்ன முதல்ல பாத்தீங்களா, இந்த பாவப்பட்ட ஒரு பாமர மக்கள் அறியாமையில் நடக்குது. 2வது பாத்தீங்கன்னா பேரரசு.
இல்ல அதிகமான ஆசை வந்து நேரத்துல அதிகம். இந்த பாமர மக்கள் வந்து 5000 மக்கள், அந்த 5000 மக்கள் மட்டும்தான் டெய்லி ரெண்டுக்கும் சம்பாதிக்கிற பெரிய மூலம். ஒரு 5000 ரூபாய் வந்து சமாளிக்க வந்து ஒரு ஷாப்பிங் வேலை வந்து 5000 ரூபாய் இங்க எழுதும்போது 10,000 கடன் வாங்கி 5000 ரூபாய் பாக்கெட் போட்டுட்டீங்கன்னா பர்ச்சேஸ் முடிச்சு வெளியே வரும்போது 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு தான் வரீங்க. உங்க அப்பாட்டுக்கோ மனைவிக்கோ நண்பர்களுக்கோ கிரெடிட் கார்டு. அதான் கிரெடிட் கார்டு ஏதோ ஒண்ணு கடன் வாங்கிட்டு தான் வரீங்க. சரியா? 5000 ரூபாய் இந்த 5000 ரூபாய் ஒரு பாவலுக்கு பெரிய அவருடைய ஒரு மாத உழைப்பா கூட இருக்காங்க. 5000 ரூபாய் ஒரு மாத உழைப்பாக இருக்காங்க. சரியா? அதுல பண இழப்பு வந்து கூடுதல் குரோட் கிடையாதுங்க. அதிகமான பணக்காரமா கம்மியான ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் அந்த இது பாத்தீங்கன்னா ரேஷியோ பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். அவன் நிறைய இழந்ததால பெரிய இழப்பு, இவன் கம்மி இழந்ததால கம்மி இழப்பு கிடையாது. இந்த கம்மியா இழந்தது பெரிய இழப்பு தான் அவனுக்கு. சரியா? எப்படி சார்? ஆமா, அதான் ரீசார்ஜும் அது ஒண்ணு இல்லாத ஒரு 6 கோடி ரூபாய் கெட்டது வந்துச்சுன்னா அதுல சரி சார். அந்த இன்கம் டாக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சரி. ஓகே. உங்களுக்கு பார்க்கல வாய் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். சரி சார். ஓகே, வேற ஏதாவது அதான் சார் அழகான ஒரு எக்ஸாம்பிள் போட்டாங்க சார். நம்ம வந்து கைநாட்டுல இருந்து சின்னத்திற்கு போனோம், கைநாட்டுல இருந்து சின்னத்திற்கு போனோம். இப்ப சின்னத்திற்கு கைநாட்டு ஒரு எக்ஸாம்பிள் போடப்பா. அன்னைக்கு கைநாட்டுல இருந்து சீனத்துக்கு போனோம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கைநாட்டு சீனத்துல இருந்து கைநாட்டுக்கு வந்துட்டோம். ஓப்பனாதா பாருங்க, ஓப்பனாய்ஸ் கைநாட்டு. அதுக்காக வளர்ச்சி நம்ம தடுக்க முடியாது. பயிர் வளரும் போது கலையை சேர்ந்து வளரும், நம்ம கலையை வச்சுக்கணும், கட்டுப்படுத்திக்கணும். வேற நிறைய வேலை இருக்கு நினைக்கிறேன். வேற ஏதாவது எங்க சைடு முடிஞ்சிருச்சு. எனி டவுட்? ஓகே, தேங்க்யூ. ஆன்லைன் புத்தகங்கள் அசுரத்தனமாய் அதிகரிக்கும் இந்த அறிவியல் காலத்தில் கண்மூடி நின்று கண்டதையும் நம்பி கைது கையில் இருப்பையும் கதவையும் தொலைத்து கண்கலங்கி நிற்காமல் காவல்துறை முயன்றால் காவல்துறை கை கொடுக்கும், காவல்துறை உங்கள் கண்ணீரை துடைக்கும். கண்டிப்பாக தயவுகளை கண்பிடித்து உள்தள்ளும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு அழகா சைபர் கிரைம் பற்றி விழிப்புணர்வு உரை அளித்த உங்கள் அனைவருக்கும் ECHS சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை கௌரவிக்க எங்களது ECHS தலைமை பொறுப்பு அதிகாரி கர்னல் ஸ்ரீ ராஜன் அவர்களை தாழ்மையோடு வரவேற்கிறேன். திரு சகாய ஜோஸ் அவர்கள், அடிஷனல் SP சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ்.
அதை தணிக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல நோயை என்ன நோயை
மட்டும்